ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, கொஞ்ச நேரம். வணக்கம் வணக்கம். துளசி டீச்சர் வந்து லிங்க் ஹாடிரான் போடுவாங்க. போட்டோன்னே நீங்க வந்து அந்த லிங்க் ஹாடிரான் வந்து ஃபில் அப் பண்ணிருங்கம்மா, அப்பதான் ரெக்கார்ட்ல இருக்கும். ஓகே. ஓகே, சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஓகே, சரி. இது வந்துமா கேங்க்ரோமேட்ஸ் ப்ரீ ஈக்குவலியல் செட் 2. ஓகே, சார் வந்து ஏற்கனவே அனுப்பிட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா அப்போ நம்ம சார் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நீங்கள் விடைகளை செக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அட் த சேம் டைம் இஃப் யூ காட் எனி அதர் அல்டர்னேட்டிவ் ஃப்ரீ, உங்களுக்கு எதுவும் ஷார்ட்கட் வழி இருக்குது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஓகே, சார் வந்து நீங்கள் பேசுறது நான் பார்ப்பேன். நீங்கள் பேசுகிறீங்களா, தைரியமாக பேசுகிறீங்களா, தைரியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, இதெல்லாம் இந்த இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ பிள்ளையாக இருந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். நான் யாராச்சும் பேர் கூப்பிட்டு சொன்னேன்னா நீங்கள் தைரியமாக சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, சரி. இது வந்து year 1 year 2 ப்ரீ ஈக்குவலியல் பேப்பர். ஓகே, ரெண்டாவது செட். ஓகே, முதல் கேள்வி பாருங்க. which shape cannot be seen in every picture? அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வடிவம் எல்லா படத்துலையும் பார்க்க முடியும், இல்ல எல்லா படத்துலையும் அது வந்து இல்ல அப்படின்றதுமா. டி சார், டி சார், டி சார், என்ன ஷேப்? டி சார். ஓகே, so answer is B. E या B? டி 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 சார், டி சார். D. ஓகே, சரி, பாப்போம் ஆன்சர். டி ஆண்டனி. சரி, இந்த ஷேப் வந்து ஓகே A பாத்தீங்க சொன்னா, ஓகே இந்த ஷேப் வந்து எல்லா படத்துலயும் இருக்கா? ஓகே, குட். ஓகே, நீங்க செக் பண்றது பெட்டர்ல. நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஓகே, பெரிய சர்க்கிள் வந்து எல்லா படத்துலயும் இருக்கு. 1 இந்த படத்துல இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. டபுள் செக் ஒன்லி. ஓகே, சோ இந்த ட்ரையாங்கிள் ஓகே இங்க இருக்கு, இந்த படத்துலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே, சோ இந்த ரெக்டாங்கிள் கிரீன் கலர் வெரி கிளியரா இந்த படத்துல இருக்கு, இந்த ரெண்டு படத்துல இருக்கு, இந்த படத்துல இல்ல. ஓகே, சோ இது மற்ற எல்லா படத்துலயும் இருக்குது, நீங்க செக் பண்ணீங்கன்னா. சோ ஆன்சர் இஸ் டி ல. ஓகே, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, அடுத்த கேள்வி போயிருவோம். ஓகே, how many triangles can you find in the picture? ஓகே, அப்ப இந்த படத்தை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. how many triangles? ஓகே, so answer is what? சார், செகண்ட். சார், 7. 7. ஏ. C. so okay, பாப்போம். சில பேர் A சொல்றீங்க, சில பேர் C சொல்றீங்க. நம்ம செக் பண்ணுவோமே. ஓகே, சரி, ஒண்ணுனா கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, சோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஷேப்னா என்னது? ஓகே, ட்ரையாங்கிள் ஷேப்னா என்னது? மூணு சைடு இருக்கணும். this is what we call side. ஓகே, சோ மூணு சைடு பாலிகன் இஸ் a triangle. ட்ரையாங்கிள் வந்து மூணு சைடு உள்ள பாலிகன். ஓகே, அப்ப இது ஒன்னு. ஓகே, ரெண்டு, பிகாஸ் இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் பார்த்தோமா நோஸ். ஓகே,
மூணாவது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, மேல எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஷேப்பும் ட்ரையாங்கிள் தான். சாரி. ஓகே, இந்த ஷேப்பும் ட்ரையாங்கிள் தான் இதுவும். ஓகே, ஸோ 1 2 3 this one 4. இந்த ஷேப்பும் ட்ரையாங்கிள் தான். ஓகே, 5. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து இட் இஸ் நாட் ட்ரையாங்கிள். இது ட்ரையாங்கிள் இல்ல. இது ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கு, பட் இட் இஸ் நாட் ட்ரையாங்கிள். ஓகே, ஏன்னா 4 சைடு இது வந்து குவாட்ரிலேட்டரல் சொல்லுவோம். 4 சைடு இருக்கு பாருங்க. 1 2 3 4. ஓகே, வேற எங்க ட்ரையாங்கிள் இருக்கு பார்த்தோம்னா இது ட்ரையாங்கிள் இல்ல. இதுவும் கீழே அந்த ஷூ இருக்குல்ல, இட் இஸ் நாட் ட்ரையாங்கிள். ஓகே, இப்படி இருக்கு. ஷூ வந்து இந்த ஷேப்ல இருக்கு. இது வந்து என்ன ஷேப் அப்படின்னு சொன்னா we call as a trapezium. இப்போ உங்களுக்கு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்ல இருந்தா this is what we call trapezium. அப்போ ஷூ பார்த்தோமா trapezium ஷேப்ல இருக்கு. இட் இஸ் நாட் அ ட்ரையாங்கிள். அப்போ இது கணக்கில் எடுக்கக்கூடாது, இது கணக்கில் எடுக்கக்கூடாது. இந்த பாடியும் இட்ஸ் நாட் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோமா 5. ஸோ ஆன்சர் இஸ் சி, நாட் 7. ஓகே, யாரோ ஒரு ஆள் 7ன்னு சொன்னாங்க. அது நீ வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டீங்களாமா? ஆமாங்க, சொல்லுங்க. ஆமா. ஓகே, ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஓகே, அது வந்து ஆக்சுவலி குவாட்ரிலேட்டரல் குரூப்பை சேர்ந்ததுமா, அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வடிவம். நீங்க பாருங்க, கனெக்ட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் ட்ரையாங்கிள். ட்ரைனா 3. ஓகே, ஆனா இது வந்து 4 இருக்கு. 1 2 3 4. So it is actually trapezium அது பேரு. It is not triangle. So answer is C. Okay. Okay, question number 3. Which part of the house is missing? Okay, so இது வந்து model of a house. இதுல வந்து ஒரு part missing. எந்த part missing பாத்தீங்கன்னா இது இந்த part. இங்க அதை அப்படியே சமூகம் பண்ணிட்டு கலர் பண்ணீங்கன்னா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளியரா இது வந்து எந்த பார்ட்டுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி. Of course not A, not B, not C, not Answer D. E, sir. Answer is what? Answer E, sir. E. E, sir. Okay. E, sir. Okay. E, sir. Okay, good. சரி, மீட் பண்ணிருக்கோமா? 3 கேள்வி செஞ்சிட்டோம். 3 கேள்விக்கும் நீங்க 3 over 3 எடுத்துக்கணும். பிகாஸ் நம்மளோட எய்ம் வந்து கோல்ட் மெடலிஸ்ட் ஆகணும். நீங்க கோல்டு எடுக்கணும் தான் சார் ரொம்ப இது பண்றேன். அதனால எல்லா கேள்வியும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. மீட் பண்ணிருக்கோமா? யாரோ திறந்து வச்சிருக்கீங்க, மீட் பண்ணிருங்க. ஓகே, how many dots do all ladybirds have together? Okay, so அந்த ladybirds மேல பாத்தீங்கன்னா டாட்ஸ் இருக்கு, புள்ளி இருக்கு. மொத்தமா எத்தனை புள்ளிகள் கேக்குறாங்க. ஏன்? சோ இந்த கேள்வியும் ரொம்ப சுலபமான கேள்வி. முதல் ladybird-ல பாத்தீங்கன்னா 2. Answer is what? C, sir. Answer C, sir. Answer is C. Okay. C, sir. Okay, good. நம்ம பாப்போம். ஓகே, நம்ம செக் பண்ணி பாப்போம். முதல் லேடிபர்ட்ல 2 இருக்கு, ரெண்டாவது லேடிபர்ட்ல 3 இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா got 5, then அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6. ஓகே, சோ நீங்க இத நார்மலாவே கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். 2 plus 3 is 5, 5 plus 3 is 8, 8 plus 3 is 13, 13 plus 6 is 19. So answer is C. ஓகே, சோ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த மாதிரி கேள்வி நீங்க பெல வாங்க கூடாது, கண்டிப்பா ரைட் வாங்கிடணும். பிகாஸ் ஜஸ்ட் எடிஷன் தான். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போவோம். கொஸ்டின் நம்பர் 5. Okay, Florian has 10 equally long metal strips with equally many holes. Okay, so this is what we call metal strips. அதாவது இரும்பு துண்டு. ஓகே, சோ அந்த இரும்பு துண்டுல வந்து நிறைய அந்த ஸ்ட்ரிப்ஸ்ல வந்து நிறைய வாட்டர் போட்டிருக்காங்க. ஓகே, சரி, இதுதான் வந்து 10 இரும்பு துண்டு கொடுத்திருக்காங்க. 10 equally long metal strips. Okay, so he boltsனா ஒன்னு நட்டு வச்சு ஒன்னு நம்ம இருக்குது, அதான் போல்ட். ஓகே, சோ இப்போ 2 இதை வச்சு நம்ம ஒண்ணா இருக்கலாம். எப்படி? அந்த ஹோல்ஸ்ல நட்டை வச்சு நம்ம இருக்கலாம். ஓகே, நான் யாரோ வந்திருக்காங்கம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, சரி. ஓகே, சோ அப்ப அவங்க வந்து நட்டை வச்சு இருக்கிருக்காங்க. ஓகே, சரி. Now he has 5 long strips. Okay, so ஏன்னா
ரெண்டா இப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நட்டு வச்சு இருக்கணுமா, இது வந்து ஒன்னு ஆயிரும். இப்ப ஒரு 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 செட் ஆயிரும். அது அப்ப இது ரெண்டையும் வச்சு இருக்கிறப்ப இது ஒரு செட், இது ரெண்டையும் வச்சு இருக்கிறப்ப மூணாவது செட், இது ரெண்டையும் வச்சு இருக்கிறப்ப நாலாவது செட், இது ரெண்டையும் வச்சு நட்டப்பட்டு நம்ம இருக்கிறப்ப 5. அதனால தான் 5 செட். ஸோ உங்களுக்கு தெரியணும் ஏன் 5 செட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, சரி. Now question is which of the long strips is the shortest? Which of the long strips is the shortest? அப்படி என்ன சொல்றாங்க? எது எந்த அந்த yes B sir. B sir. Sir B sir. வெரி குட், வெரி குட். ஓகே, யாராச்சும் ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாராச்சும் ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Why the answer is B? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன கான்செப்ட்? ஒரு ஆளு 2K 2C anyone? பேர் சொல்லி சொல்லுங்க பாப்போம். ஏன் வந்து answer is B? என்ன கான்செப்ட்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? Because the strip is short. Because the strip is short. Okay, எப்படி ஷார்ட் கண்டுபிடிச்சீங்க? How you recognize, how you identify? எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க அது ஷார்ட் தான் அப்படின்ட்டு? இது வந்து பிசிக்கலி பார்த்து சொல்றது இல்ல. ஹலோ, நீங்க வந்து அஃப்கோர்ஸ் ஒரு இதில் பார்த்து சொல்லலாம். ஆனா பார்த்து சொல்றதோட there is another way, இன்னொரு வழியும் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ என்ன கான்செப்ட்? ஓகே, ஸோ நீங்க பார்த்தீங்க சொன்னா ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் வச்சுக்கோமே. மொதல் ஒரு ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, ஓகே, ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. ஓகே, ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு வச்சுக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்ஸை வந்து எப்போ அது நீட்டா இருக்கும், எப்போ அது லாங்கஸ்டா இருக்கும்னு சொன்னா, நீங்க அந்த 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 ஓவர்லேப் பண்றீங்களா, நட் போடுறீங்களா, அந்த நட் வந்து குறைவா இருக்கணும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு நட் போட்ட இடையில வந்து மிடல்ல வந்து ஒரு ஹோல் தான் மிச்சம் இருக்குது. ஓகே, இங்க ரெண்டு நட் போட்ட இந்த மிடல்ல வந்து எத்தனை ஹோல் இருக்கு நீங்க கனெக்ட் பண்ணணும். அப்ப அது தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 மிடல்ல வந்து எம்டியா 5. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சில வந்து மிடல்ல வந்து 1 2 3. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா மிடல்ல வந்து 1 2. மிடல்ல இந்த ரெண்டு நட்டுக்கு இடையில மிடல்ல எத்தனை ஹோல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், ஓவர்லேப்பிங் பண்ற ஹோல்ஸ். ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 இந்த ஹோல் கவுண்ட் பண்ணாங்க. 1 2 2 இருக்கு, இல்ல 1 2 3 இல்ல 3 இருக்கு, இல்ல 1 2 3 4 5 இருக்கு. ஓகே, சரி, 1 தான் இருக்கு. மீட் பண்ணிருங்கம்மா. ஓகே, சரி. அப்ப வாட்ஸ் another way எப்படி நம்ம இன்னொரு இதுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, you must calculate the holes. ஓகே, ஸோ இதுல பார்த்தீங்க சொன்னா உங்களோட ஹோல்ஸ், அதாவது எம்டி ஹோல்ஸ் வந்து ஓவர்லேப்பிங் பண்ற மிடில் ஹோல்ஸ் வந்து குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா that is the longest one. ஓகே, ஏன்னா ஒரு ஹோல்லேயே வச்சு நான் நட் போட்டுட்டேன்னு அர்த்தம். மிடில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம், மொதல் ஸ்ட்ரிப்ஸும் ரெண்டாவது ஸ்ட்ரிப்ஸும் வந்து நான் உள்ளுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இங்க போயிட்டு நட்டை போட்டிருக்கேன், அதனால தான் மிடில் வந்து 5 ஹோல்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ மிடில் உள்ள எம்டி ஹோல்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா that is the shortest one. ஓகே, ஸோ சில பேர் எப்படி பார்த்துருப்பீங்க, நீ இது நீட்டா இருக்கு, இது கட்டையா இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ சார் வந்து அது நான் சஜஸ்ட் பண்ணலை. ஏன்னா சில சமயம் லிபி குரான் சேமா இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுலயே இதுவும் சேமா தான் இருக்குது. அந்த லென்த் பார்த்தோமா ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்குது, நாட் டூ மச் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ வாட்ஸ் த பெஸ்ட் வே, எது மிக சரியான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யூ கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் த மீடியம். ஓகே, இடையில உள்ள அந்த ஓவர்லேப்பிங் துவாரம் இருக்குல்ல, அதை நீங்க கணக்கு பண்ணணும். யாருக்கு வந்து கூட இருக்கோ அப்பனா என்ன அர்த்தம், நான் அந்த ரெண்டு ஸ்ட்ரிப்ஸும் உள்ளுக்கு தள்ளி நட் போட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்க இமேஜினேஷன் பவரும் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் what? A sir. B sir. Answer is B. இதான் வந்து இதான் B sir. and this is the longest. இதான் longest, ஏன்னா மிடில் ஹோல் வந்து ஒன்று தான் இருக்கு. ஓகே, சரி. ஓகே, திஸ் ஒன் வெயிட் ஃபார் வைல். யாரும் வந்திருக்காங்கம்மா, நான் இன் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, சரி. அடுத்ததுக்கு அப்புறம்
ஓகே, இதுவும் வந்து உங்களோட இமேஜினேஷன் பவர் தான். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி 4 பாயிண்ட் கொஸ்டின்ஸ்ல வந்துருச்சு. ஓகே, Sir, the answer C. சரி சி நம்ம செக் பண்ணுவோம். Sir, the answer is C. Sir, C, sir. சியா டியா நம்ம செக் பண்ணுவோம் இப்ப. ஓகே, so which of the kangaroo cards shown below can be turned around? ஓகே, இதுமா இதத்தான் வந்து சார் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கேன், இங்க உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொஸ்டின் பேப்பர்ல இல்ல, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, சோ அதை மூவ் பண்றதுக்காக உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஓகே 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 ஓகே, துளசி டீச்சர் வெயிட் பண்றாங்க வெளியே. ஓகே, துளசி டீச்சர், துளசி டீச்சர் சார் சொல்லுங்க. லிங்க் அடிரான் சொல்லிருங்க, அதை போட்டுருங்க. இப்ப நானு குரூப்ல போட்டுறேன் சார். அந்த சாட் பாக்ஸ்ல லிங்க் அடிரான் போட்டுறேன். வந்திருக்கிற மாணவர்கள் வந்து அந்த ஒரு தடவை தான் ஈஸி பண்ணணும். ஒரு ஆள் ஒரு தடவை தான் ஈஸி பண்ணணும். சார் அனேஷ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்களா? அனீஷா அட்மிட்டா ரிக்வெஸ்ட் பண்ணல போல இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் டீச்சர். ஆதித்யா உள்ளுக்கு வந்துட்டாரு. ஓகே ஓகே, மிக்க நன்றி டீச்சர். மிக்க நன்றி சார். ஓகே ஓகே எஸ் ஓகே, நான் லிங்க் போட்டுறேன் சார். ஓகே, டீச்சர் வந்து சாட் பாக்ஸ் வந்து லிங்க் போட்டோனிமா, லிங்க் அடிரான். ஸோ நீங்க கொஞ்சம் ஃபில் அப் பண்ணிருங்க. பிகாஸ் எங்களுக்கு கொஞ்சம் டாட்டா எடுக்க வேண்டியது இருக்கு, யார் யார் வரா அப்படின்னு டாட்டா எடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு இன்னைக்கு யார் யார் கிளாஸ் போந்திருக்கீங்களோ அந்த லிங்க் போட்டுருங்கம்மா. ஓகே, டீச்சர் போடுவாங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே, ஸோ வி கண்டினியூ. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேங்குரு வந்து நான் வந்து நீங்க உங்களுக்கு வந்து பேப்பர் கையில கொடுத்துருவோம். இப்ப இந்த எக்ஸாம் பேப்பர் கேப்பர் நீங்க வந்து இதை சுத்த முடியாது இல்ல. ஓகே, சார் வந்து இப்ப இந்த பவர் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு சுத்துற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்து பேப்பர்ல நீங்க செய்ய முடியாதுல்ல. அப்ப இங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜினேஷன் பவர் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்னா நீங்க எப்படி இமேஜின் பண்றீங்க, உங்களோட அந்த பவர் எப்படி இருக்கு, இமேஜினேஷன் பவர் எப்படி இருக்கு, கிரிட்டிக்கலா உங்களால திங்க் பண்ண முடியுதா, கிரிட்டிஸா உங்களால திங்க் பண்ண முடியுதா அப்படின்னு தான் பாக்குறாங்க. உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா, சுத்தினா எப்படி வரும், இமேஜின் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூட இருக்கணும். ஓகேங்களா? சரி, சார் இங்க வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. ஓகே, சோ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த இந்த 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 கேங்குருவை வந்து டர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா it then looks the same as the card shown on the right. ஓகே, சரி, எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போமே. சரி, இப்ப படமே பார்த்தோம் சொன்னா இந்த கேங்குரு வந்து நான் பின்னாடி அது அங்கிட்டு திரும்புற மாதிரி பார்த்தோம் சொன்னா இப்படிதான் இருக்கும். அதோட முகம் வந்து இப்படி இருக்கிற கேங்குரு, அதோட முகம் வந்து அங்கிட்டு அது ஃபேஸ் டு இந்த சைடு ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி திருப்ப முடிஞ்சு சொன்னா கண்டிப்பா கேங்குரு தளத்துல தான் இருக்க முடியும், இந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே, சரி, அவுட். ஓகே, இப்ப அது கேங்குரு வந்து மேல பாக்குற மாதிரி நீங்க போனீங்கன்னு சொன்னா வச்சீங்கன்னு சொன்னா ஸோ அதோட இது வந்து லேக் வந்து ஃபேஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இங்கிட்ட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆனா உண்மையாலுமே இந்த கேங்குரு வந்து நீங்க அதோட தலை வந்து மேல ஃபேஸ் பண்ற மாதிரி நீங்க வச்சீங்கன்னு சொன்னா அது வந்து அதோட லேக் வந்து ஃபேஸ் டு ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, அப்ப இதுவும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்ப இங்கிட்டு திருப்போம், இங்கிட்டு. ஓகே, இப்படி. ஓகே, ஸோ கேங்குரோட ஃபேஸ் வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம நீங்க வச்சீங்கன்னு சொன்னா இந்த படத்தை ஸோ அது இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்க சான்ஸ் இல்லை. இது வந்து லேக் வந்து மேல இருக்காது, இப்படி இருக்கும். ஓகே, இதெல்லாம் எக்ஸாக்ட்லி இந்த படமும் இதுவும். ஓகே, ஸோ இதுவும் இல்லை. அடுத்து பார்ப்போம், கேங்குரு வந்து கீழே போற மாதிரி வச்சோம் சொன்னா மேட்ச் ஆகல. ஓகே, இதுக்கு மேட்ச் ஆகல. ஏன் மேட்ச் ஆகல, அதோட லேக் வந்து ஃபேஸ் டு ரைட் ஹேண்ட் சைட். ஆனா உண்மையாலுமே அந்த கேங்குரு வந்து நீங்க அதோட ஹெட் வந்து கீழே வர மாதிரி நீங்க வச்சீங்கன்னா டர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா the lake will face to left hand side. ஓகே, சோ எதுவும் இல்லை. சரி, எதுக்கு எக்ரி ஆகுதுன்னு பார்த்தோமா இதுக்கு தான் அது எக்ரி ஆகுது. ஓகே, சோ the answer is E. எத்தனை பேருக்கு கிடைச்சிச்சு சொல்லு. எனக்கு சார். எனக்கு சார். எனக்கு. ஓகே, சரி, அப்ப கிரேஸ் ஆஷ்னி சார். ஓகே, குட். அப்ப
அப்ப சார் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன்னு சொன்னா இமேஜின் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்படிதான் இருக்கும், இதை டேர்ன் பண்ண அப்படிதான் அது வரும் அப்படின்னு அங்க இல்ல. ஆனா உங்களோட அந்த பிரெயின் வந்து அவ்வளவு வேலை செய்யணும். ஓகே, சரி. 4 பாயிண்ட் கொஸ்டின்ஸ். நீங்க கணக்கு பண்ணிக்கிட்டே வாங்க, எத்தனை பேர் எல்லாமே 15 கேள்வியும் ரைட் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்பதான் சார் ஓரளவு கணிக்க முடியும் எத்தனை பேர் கோல்டு மெடலிஸ்டா இருக்க போறீங்க அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த கேள்வி பெறுமா? சரி, இந்த கேள்வி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எந்த கேள்விலாம் வந்து சார் வந்து ரெட் கலர்ல மார்க் பண்றனோ தட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு கேள்வி வரும், ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஓகே, சரி. What do you see if you look at the tower? Okay, the tower, what do you see? Na நீங்க என்ன பாப்பீங்க அப்படினு கேக்குறாங்க. Which is made up of 2 building blocks. Okay, so in the shape வந்து we call it a cylinder and this one we call it a cone. Okay, so this is actually composite அப்படினு சொல்லுவோம். Composite அப்படினு சொன்னா எப்ப ரெண்டு வடிவங்கள் ஒன்னு இணைக்கறாங்களோ, when they combine 2 shapes, then that one okay, wait பண்ணுமா. Okay, ரெண்டு வடிவங்களை நம்ம இணைக்கிறப்போ we call as a composite. Okay, சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன் முன்கூட்டியே. Okay, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல நீங்க இருக்கணும் அப்படினா. Okay, so this is what we call composite shapes. composite அப்படினா ஒண்ணுக்கும் மேற்பட்ட வடிவங்கள் இணைக்கப்பட்டால் then we call as a composite because got more than one shapes. மேல கோன் இருக்கு, கீழ சிலிண்டர் இருக்கு, then it is a composite. Okay, so which is made up of 2 building blocks exactly. Okay, நீங்க மேலே இருந்து பார்த்தா. Okay, so நான் அந்த படத்தை வந்து தனியா அங்க எடுத்துக்கிறேன். இந்த கேள்வி year 1 year 2 year 3 year 4 இருக்கீங்க. இந்த கேள்வி SPM வரைக்கும் வரும். SPM மாணவர்கள் அக்கா அண்ணன் யாராச்சும் SPM படிச்சாங்கன்னா they also got இந்த கேள்வி, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அவங்களுக்கும் வரும் 12 மார்க்ல. ஓகேயா, சரி. எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா அந்த கேள்வி உங்களுக்கும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா வரும், அவ்வளவுதான். ஓகே, எங்க இருந்து வரிய சொல்லுவாங்க, மேலேந்து வரிய சொல்லுவாங்க. நீங்க மேலேந்து பறந்துகிட்டே பாக்குறீங்க வச்சுக்கோமே. ஓகே, சரி, பறந்துகிட்டே மேலேந்து பாக்குறீங்க. மேலேந்து பாக்குறப்போ இந்த காம்போசிட் ஷேப் எப்படி இருக்கும்? ஸோ மேலேந்து நீங்க பாக்குறது தான் வந்து பிளான். மலையில வந்து பிளான். பிளான் அப்படின்றது வந்து சைட்லயோ இங்கிட்டோ அப்படி இல்லை, மேலேருந்து பார்க்கறது பிளான் சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் சைட்ல இப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருந்து பார்க்கறது, பிறகு இங்கிட்டே இருந்து பார்க்கறது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், நீங்க இது ஒரு பெரிய பில்டிங் வச்சுக்கோங்களேன், நீங்க போயிட்டு அங்க நிக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணணும். இங்க போய் நின்று நீங்க பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இந்த சைட்ல போயிட்டு நீங்க நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? இங்க போயிட்டு நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? மேலேருந்து நீங்க ஃப்ளை பறந்துகிட்டே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பா வரும். ஓகே, அதாவது பிளான் வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும், ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும், சைட் வியூல பார்த்தா எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் வியூல பார்த்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, சரி. நீங்க பார்த்தீங்க சொன்னா, நீங்க மேலேருந்து இந்த ஷேப் பார்த்தீங்க சொன்னா எந்த வடிவமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கோன் பார்க்க மாட்டீங்க. ஓகே, கோன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. என்ன அப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, நீங்க எது பெருசா இருக்குன்னு பார்க்கணும். அதுலயே எது பெருசு, இந்த வடிவத்திலே எது பெருசா இருக்கு பார்த்தோமா, இது வந்து பெருசா இல்ல, பெருசா இருக்கக்கூடியது இந்த சர்க்கிள். இந்த சிலிண்டரோட மேல உள்ள சர்க்கிளும் கீழே உள்ள சர்க்கிளும் இந்த கோனோட பேஸ், கோனுக்கு பேஸா இருக்குது. ஓகே, அப்ப நீங்க இது பாக்குறப்போ பெரிய அளவிலான பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்தீங்க சொன்னா இந்த 2 பாயிண்ட் தான் நீங்க எடுக்க முடியும். இந்த 2 பாயிண்ட் தான் வந்து மிகவும் பெரிய அளவு, பெரிய நீளமான ஒரு வடிவம். ஓகே, எது நீளமான வடிவமா இருக்கோ அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஓகே, நீங்க நினைக்காதீங்க இந்த கோன் பாக்குறதுக்கு மேல இருந்து பாக்குறப்ப கோன் மாதிரி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நோ. ஓகே, மேல இருந்து பாக்குறப்ப இந்த வட்டம் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அதாவது லெஸ்ஸையா நான் இன்னொரு வட்டம், பெரிய வட்டம் போட்டு வச்சுக்கோங்க, பெரிய வட்டம் வச்சிருக்கேன் வச்சுக்கோமே, அது உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு சின்ன வட்டமும் இந்த பெரிய வட்டமும் உங்க கண்ணுக்கு தெரியும், இப்படி தெரியும் மேல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா. ஏன்னா இந்த சின்ன வட்டம் வந்து இது. ஓகே, இந்த பெரிய வட்டம் வந்து இந்த ஏரியா இது. ஓகே, அப்ப இந்த பிளான் வரையறது வந்து உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும்.
நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் பிளான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களால இமேஜின் பண்ணி வரைய முடியும். ஓகே சார் வந்து இப்போ 2-3 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்றதுக்கு உங்களுக்கு விளங்கிச்சா அப்படின்னு. ஓகே ஒரு கிளாஸ்ல விளங்கிறாது மீட் பண்ணுங்கம்மா, மீட் பண்ணிருங்க. ஒரு கிளாஸ்ல விளங்காது. we have to do a lot of exercise. ஓகே சரி, இங்க இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோமே, இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன வடிவம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. கீழே மேல என்ன 2 தெரியும், இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். ஆனா உங்க கண்ணுக்கு அது என்னவா தெரியும்? கோனா சிலிண்டரா தெரியுமா இல்ல எப்படி? அதாவது அவங்க என்ன வழியா சொல்றாங்க, உங்களோட சைட் வியூ பாக்குறது எப்படி இருக்கும். சரி இங்க பாத்தீங்கன்னா இந்த கோன் வந்து ஒரு ரெக்டாங்கிளா தெரியும். ரெக்டாங்கிளா நீங்க வரையணும். ஓகே சோ அது 2D-யா 3D-யா இருக்கிறப்ப அது வந்து ஒரு கோன். 3D-யா அதாவது 3D டைமென்ஷன் முப்பரிமாண வடிவமா வரையறப்போ அது கோன். ஆனா இங்க இருந்து பாக்குறப்ப நீங்க அது 2D-யா தான் வரையணும். அதாவது ஒரு ரெக்டாங்கிளா தான் வரையணும். ஓகே சிலிண்டர் ஓகே அது வந்து ஒரு 3D ஒரு மியூட் பண்ணிருங்க. யாரோ ஒரு ஆளு ஆன் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. மியூட். ஓகே சரி, இந்த சிலிண்டர் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளா தெரியும். இதுதான் உங்க கண்ணுக்கு நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியக்கூடிய அந்த என்ன சொல்லுவோம் வரைபடம். ஓகே டயக்ராம். ஓகே அதாவது நீங்க இந்த 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 ஷேப்ல நீங்க எங்க சுத்தி பார்த்தாலும் ரவுண்ட் அடிச்சு எப்படி சுத்தி பார்த்தாலும் நீங்க இப்படிதான் வரையணும். உங்க கண்ணுக்கு இப்படிதான் தெரியணும். ஓகே அதாவது சிலிண்டர் வந்து ரெக்டாங்கிளாவும் கோன் மியூட் பண்ணிருங்கம்மா. யாரோ ஒரு ஆள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. யாரு ஓகேயா? சோ சார் வந்து ஒரு சம்மரி கொடுக்கலாம் உங்களுக்கு. என்ன சம்மரி கொடுக்கலாம்? சிலிண்டர் நீங்க சைட் வியூல இருந்து எப்படி பார்த்தாலும் ரெக்டாங்கிளா தெரியும். கோன் வந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஆகும், சைட்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரையாங்கிள் ஆகும் தெரியும். ஓகே சோ இந்த சம்மரி வந்து சார் அப்புறமே உங்களுக்கு கொடுத்துறேன். அப்ப இந்த மாதிரி நீங்க நிறைய அந்த கன்க்ளூஷன் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சிலிண்டர் நீங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள், மேல இருந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள். ஓகே கோன் வந்து சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள், நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள். இந்த பேஸ் இருக்குல்ல அந்த கோனோட பேஸ் அதை தான் நீங்க வரையணும். ஓகே சரி, அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியும்? அதாவது மேலே இருந்து ஓகே நீங்க மேலே இருந்து பாக்குறீங்க. மேலே இருந்து பாக்குறப்போ உங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? இந்த ஆக பெரிய வடிவம் எதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னா சர்க்கிள் தான் ஆக பெரிய வடிவம். ஓகே இது சிலிண்டரோட இந்த இதுதான் பேஸ் தான் வந்து கோனோட பேஸ் சேம்லாம் ரெண்டுமே. ஓகே இதுதான் ஆக பெரிய வடிவம். உங்க கண்ணுக்கு அதுதான் தெரியும். Sir, the answer is A. Answer is? The answer is A. Answer is? Answer A, sir. Answer A, sir. A, sir. Answer. Okay, சரி மீட் பண்ணிருங்க. இத பாருங்கப்ப. Okay, sir. இப்ப இது வந்து I want to give us a homeworkலாம். ஓகே பிராக்டிஸ் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி படம் நிறைய கொடுக்குறேன். ஓகே இது வந்து ஒரு வடிவம். இப்போ மேலேந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது பொசிஷன் பிளான், அதாவது மேலேந்து பார்த்தா அது பிளான் சொல்லுவோம். அதுதான் பொசிஷன் ஏன்னு போடுறேன் நான். பொசிஷன் ஏல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்க வரீங்க. I give us a homeworkலாம். இந்த சைட்ல இருந்து அதாவது பொசிஷன் பி, பொசிஷன் பில இருந்து பார்த்தா இந்த ஷேப் கம்போசிட் ஷேப் வந்து எப்படி இருக்கும்? உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஓகே அண்ட் ஃப்ரம் பொசிஷன் சி. ஓகே சோ எனக்கு செஞ்சு குரூப்லயே போடுங்க, பிரச்சனை இல்லை. குரூப்ல போட்டீங்கன்னா அப்ப யார் யார் ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கீங்கன்னு தெரியும்ல. ஸோ திஸ் வாஸ் ஹோம்ஒர்க்லாம் ட்ரை பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணிட்டு மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? how to draw the plan. மேல இருந்து வரையது தான் வந்து பிளான் சொல்லுவோம்ல. சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ. இது வந்து சைட் வியூ சொல்லுவோம். ஓகே திஸ் ஒன் ஃப்ரண்ட் வியூ. அப்ப 3 வியூ இந்த ஒரு முத படத்துக்கு. ஓகே ஐ காட் சம் மோர்.
ஓகே, இதுவும் ஓகே. பொசிஷன் ஏலேருந்து வரைஞ்சா எப்படி இருக்கும்? இந்த சைட் வியூ. சைட் வியூ வந்து இப்படி நான் போட்டிருக்கேன். சைட் வியூ. இந்த சைட் வியூல எப்படி வரைஞ்சா எப்படி இருக்கும்? ஓகே. ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும்? ஓகே. அண்ட் இது வந்து ரெண்டாவது. ஏன்னா சார் வந்து இந்த கேள்வி கண்டிப்பா இந்த மாதிரி கேள்விங்க வரும் எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு பயிற்சிகள் கூட கொடுக்குறேன். ஓகே. மூணாவது வந்து பிளான். இது ஒரு வீடு. ஆனா மேலேருந்து அதாவது பாயிண்ட் ஏலேருந்து மேலேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஃப்ரம் ஹியர் சைட் வியூ. Side view B and from here. Okay, let's say front view lah. Okay, C. அப்போ உங்களுக்கு 3 ஹோம்வொர்க் இருக்கு. ஓகே, இது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இதையும் நீங்க செய்யணும். இதை நீங்க செஞ்சு பழகினா தான் ஓகே கன்ஃபார்மா தெரியும் உங்களுக்கு எங்க போய் நின்றா எப்படி வரையணும். மேலேருந்து பார்த்தா எப்படி, சைட்லேருந்து பார்த்தா எப்படின்ட்டுங்க. ஓகே, நீங்க என்ன செய்வீங்க? இந்த 3 ஹோம்வொர்க்கும் செஞ்சு நீங்க குரூப்லேயே போடுங்க. ஸோ இப்போ டீச்சர்ஸும் பார்க்க முடியும், எல்லாருக்கும் தெரியும் யார் யார் ஹோம்ஒர்க் செய்றீங்க அப்படின்ட்டு. ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 8. How many numbers are outside the square? How many numbers are outside? அப்படின்னா வெளியே, சதுரத்துக்கு வெளியே எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எத்தனை எண்கள் சதுரத்துக்கு வெளியே இருக்கிறது? எது சதுரம்? 2. ஓகே, இதுதான் 2 right? 1 2. ஏன்னா 2. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்கொயருக்கு வெளியே சொல்றாங்க. அப்படின்னா இந்த நம்பர்லாம் கட் பண்ணிடணும். So got 2 numbers in here. Okay, easy. Question number 8 easy. Okay, question number 9. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. இந்த கொஸ்டின் நம்பர் 9 வந்து சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, பிஃபோர் சார் வந்து கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்றது முன்னுக்கு. ஓகே, சரி. ஹூ கேன் கிவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செகண்ட்ஸ், அதாவது வினாடி, மினிட்ஸ், நிமிடம், ஹவர், மணி. ஓகே, யார் வந்து செகண்ட்ஸ்லேருந்து மினிட்ஸ், மினிட்ஸ்லேருந்து ஹவர், ஹவர்லேருந்து திருப்பி மினிட்ஸ், மினிட்ஸ்லேருந்து திருப்பி செகண்ட்ஸ், யார் இதுக்கு நான் தொடர்பு சொல்ல முடியும்? பெருக்கல் எத்தனை? ஓகே, let's say from seconds to minutes. செகண்ட்ஸ்லேருந்து மினிட்ஸ்க்கு மாற்றணும்னா what you must do? Multiply with what? 60 seconds and 1 minute, sir. So, okay, 60 seconds is 1 minute. Okay, சரியா சொன்னாரு. But when you want to convert seconds lende minutes ku, when you want to convert, what you must do? Second lende minutes ku maatha. You skip 8, number 8. Come again, திருப்பி சொல்லுங்க. Do you skip number 8? அவர் என்னமோ சொல்றாரு, ஆனா எனக்கு என்னன்னு விளங்கல. திருப்பி சொல்லுங்க. திருப்பி எனக்கு விளங்கல நீங்க என்ன சொல்றீங்கன்னு. Sir, number 8 question வந்து skip பண்ணியாச்சா? Oh, did you skip question number 8 ன்னு சொன்னாரு? ஆமா sir. Wait, 9 8 தான் நம்ம சொல்லிட்டோமே. This one just not teacher sir. Okay sir, thanks sir. 8 வந்து answer is E. Okay. Oh, did you skip question number 8 ன்னு சொல்றாரு. விளங்கல எனக்கு கிளியரா. Okay, இப்போ question number 9. ஓகேங்களா? So now, before we discuss question number 9, உங்களுக்கு இது தெரியணும்னு நினைக்கிறேன். இது இம்பார்ட்டன்ட், நம்ம சிலபஸ்லயும் இருக்குது. ஓகே, so what you must do when you want to convert seconds to minutes? So we know 60 seconds is 1 minute. Okay, and 60 minutes is equal to 1 hour, and 24 hours is equal to 1 day. Okay, then 365 days வந்து normal year, and 366 days வந்து leap year. ஸோ கொஞ்சம் டைமோட இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்குவோம். 60 செகண்ட்ஸ் வந்து 1 மினிட், 60 மினிட் வந்து 1 hour, சாரி எம்னு போட்டிருக்க மினிட்ஸ். 24 hours வந்து 1 day, 365 days வந்து நார்மல் இயர்,
and 366 days வந்து leap year. Actually 365 1/4 அதான் சரி. 365 1/4 days வந்து normal year. Okay, and 366 days வந்துச்சுன்னு சொன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, that one we call as a leap year. leap வருடம் அப்படின்னு சொல்லுவோம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஓகே, சரி, இது இந்த இன்ஃபோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சார் எக்ஸ்ட்ராவே சொல்லுவோம் உங்களுக்கு, ஏன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கணும். மற்ற மாணவர்களை, மற்ற பள்ளி மாணவர்களோட நீங்க கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எப்படி மாற்றுவோம்? செகண்ட்ஸ்ல இருந்து மினிட்ஸ்க்கு மாத்துறப்ப யூ மஸ்ட் டிவைட் வித் 60. செகண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ யூ டிவைட் வித் 60. 60 எடுத்து வகுத்தீங்கன்னா அது மினிட்ஸ்க்கு மாறிடும். மினிட்ஸ்லேருந்து ஹவருக்கு மாற்றுறதுக்கு அகெயின் யூ டிவைட் வித் 60. ஓகே, ஃப்ரம் ஹவர் டு மினிட்ஸ் ஏதாவது மணியை வந்து நிமிடத்துக்கு மாற்ற சொன்னாங்கன்னா யூ மல்டிப்ளை வித் 60. ஓகே, மினிட்ஸ்லேருந்து திருப்பி செகண்ட்ஸ்க்கு மாத்திரப்ப மல்டிப்ளை வித் 60. ஸோ இதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம காலமும் நேரமும் நம்ம சிலிபஸ் ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்பையும் இதை படிப்போம். நம்ம இது இருக்கு. ஏன்? ஸோ செகண்ட்ஸ் மினிட்ஸ் போகிறதுக்கு என்ன செய்யணும் மேலே வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகே, செகண்ட்லேருந்து மினிட்ஸ், மினிட்ஸ்லேருந்து ஹவர், மேலெல்லாம் டிவைட், இதெல்லாம் 60. ஓகே, யூ கிரியேட் யுவர் ஓன் ஃபார்முலாலாம். ஓகே, எப்படி நீங்கள் மெமரைஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட திறமை. அதை வந்து ஓகே, சரி, நீங்கள் இப்போ கேள்விக்கு வருவோமே. சம்மந்தம் இருக்கா? கொஞ்சம் பார்ப்போம் நம்ம என்ன இருக்குன்றது. It takes Jennifer half an hour. Okay, half an hour. Okay, so உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயமும் தெரியணும். இன்னொரு இன்ஃபார்ம் சார் கொடுக்குறேன். ஓகே, 1/4 hour வந்து 15 minutes. Half an hour is 30 minutes. And 3/4 hour வந்து 3/4 மணி நேரம் வந்து 45 minutes. ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும். ஃபிங்கர் டிப்ஸாக நீங்கள் வச்சிருக்கணும். ஓகே, சரி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இட் டேக்ஸ் ஜெனிஃபர் half an hour, that means 30 minutes. half an hour 30 minutesலாம் 30 நிமிடம். ஓகே, அரை மணி நேரம் டு கவர் half of the journey home from school. ஓகே, ஸோ இது அவங்களோட வீடுன்னு வச்சுக்குவோம், ஹோம். ஓகே, ஸோ இது வந்து அவங்களோட பள்ளிக்கூடம், ஸ்கூல். ஓகே, ஸோ இட் டேக் ஜெனிஃபர் half an hour to cover half of a journey home from school. ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 30 நிமிடம் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 30 minutes எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஹவு லாங் டஸ் இட் டேக் டு கவர் த ஹோல் ஜேர்னி? ஹோல் ஜேர்னினா என்ன அர்த்தம்? முழுவதுமான பயணம். முழுவதுமான பயணமாக என்னது? வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திருப்படியும் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வரணும். அவங்க சொல்லலை திருப்படியும் வரணும்னு சொல்லலை. என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க? the whole journey. the whole journey என்ற வார்த்தையை வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திருப்படியும் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வரணும். that is counted as a whole journey. ஓகே, so இந்த 1 hour, sir. Okay. 1 hour, sir. Very 1 good. hour, sir. Okay, 1 hour, sir. 1 hour. சரி, போறதுக்கு 30 நிமிடம், வர்றதுக்கு 30 நிமிடம். so 30 plus 30 60 minutes. 60 minutes வந்து 1 hour. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் எஸ், உங்களுக்கு இது தெரியணும், இந்த விஷயம் தெரியணும், இந்த விஷயம் தெரியணும். உங்களோட புக்கு லாக் வந்து நம்ம புக்கு சட்டாத்தான் வந்து அடுத்த வாரம் துளசி டீச்சர் வாங்கிடுவாங்க. துளசி டீச்சர் எப்போ வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க அடுத்த வாரம் நம்ம கொலெக்ட் பண்ணிடுவோம் சார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கொலெக்ட் பண்ணிட்டு இந்த 9வது கேள்வியில நான் திருப்பி பார்ப்பேன். 9வது கேள்வியில கொஸ்டின் நம்பர் 9ல வந்து இதெல்லாம் நோட்ஸ் நீங்க எழுதியிருக்கீங்களா அப்படின்னு நான் திருப்பி பார்ப்பேன். ஓகே, யார் இந்த நோட்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் கொடுக்கணும்ல, இதெல்லாம் யார் எழுதுறீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் கூட கொடுப்பேன். பிகாஸ் ஐ ஆல்ரெடி 20% வந்து உங்களுக்கு வந்து பிறகு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி புக்கெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ யார் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சிருக்கீங்களோ யூ வில் கெட் 20%. ஓகே சார், அடுத்த கேள்வி போயிருமா? ஈஸி. இது வந்து 1 hour. ஓகே, question number 10. Okay, Michael has 2 building blocks. Okay, இது அவன்கிட்ட 2 building blocks இருக்கு. Okay, each building block is made up of 2 cubes. Okay, so ஒரு building block வந்து 2 cube இருக்கு, 2 சதுரம். இது ஒரு cube, இது ஒரு cube. அப்ப 2 cube இருக்கு. Okay, glued togetherல கம் போட்டு ஓட்டிட்டாங்க, பிரிக்க முடியாது அது. Okay, so which figure can he not? ஸோ நம்ம என்னத்தமா பண்ணிக்கிறீங்க முக்கால்வாசி இதுக்கு முன்னுக்கு சாரோட அனுபவம். பிள்ளைங்க வந்து இந்த கேன்ற வார்த்தை பார்த்தோன்னே
டப்புன்னு அதுக்கு பேர் எது முடியும் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா இந்த வார்த்தை நீங்க ஃபுல்லா படிங்க. கேன் ஹி நாட் மேக் அப்படின்னா என்ன அர்த்தமா? செய்ய முடியாது. ஸோ நம்ம பிள்ளைங்க இதுக்கு முன்னுக்கு சாப்பிட அனுபவம் சொல்றேன். அவங்க which figure can அப்படின்னு பார்த்தோன்னே எது முடியும் அப்படின்னு பார்த்து ஆன்சர் போட்டுறாங்க. ஓகே, கேன் ஹி நாட் மேக், ஸோ செய்ய முடியாது அப்படின்னு. ஸோ சார் இங்க எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் சுலபம் தான். ஓகே, ஸோ எது செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா இது செய்ய முடியும் கன்ஃபார்ம். இப்படி வச்சு இப்படி வச்சுட்டோமா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஓகே, சரி, இது செய்ய முடியுமா? இது செய்ய முடியாது சார். செய்யவே முடியாது. ஆமா, ரைட்ல வச்சீங்கன்னா இப்படி ரெண்டு செய்ய முடியாது சார். இப்படி வச்சீங்கன்னா ரெண்டு இங்கிட்டு வந்துடும். அப்ப செய்ய வாய்ப்பே இல்லை. இது முடியுமா? கன்ஃபார்ம் முடியும். பக்கத்து பக்கம் வச்சிருக்கேன். பக்கத்து பக்கம் வச்சு அப்படி வந்துடும். இது முடியும் தானமா? சி முடியும். பாருங்க, இப்படி இப்படி பக்கத்து பக்கத்துல வச்சிடலாம். ஓகே, இது பாருங்க, பின்னாடி ஒண்ணு வச்சுட்டு முன்னுக்கு இதை வச்சுட்டா முடியும். ஓகே, இந்த குரூப் தான் சரியான ஆக்டிவா இருக்கீங்க. ஓகே, வெரி குட். அந்த பெஞ்சமின் குரூப் வந்து கொஞ்சம் பேசிவா பேச மாட்டாங்க பிள்ளைங்க. இந்த குரூப் ஓகே, வெரி ஆக்டிவ். சரி, அப்ப எது வாய்ப்பு இல்லை, எது செய்ய முடியாது அப்படின்னா பீலா. क्वेश्चन नंबर ஓகே, 5 பாயிண்ட் क्वेश्चनக்கு போய்ட்டோம். ஓகே பி சார். சரி, கேள்வி முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜூலியா has 9 sweet. ஓகே, சோ ஜூலியா கிட்ட 9 ஸ்வீட்ஸ் இருக்கு. and Katrina has 17 sweet. okay, Katrina 17 sweets. okay, சரி, how many sweets does Katrina have to give to Julia so that they both have the same amount of sweets? okay, so நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜூலியா கிட்ட குறைவா இருக்கு, ஸ்வீட்ஸ் வந்து குறைவா இருக்கு, 9 தான் இருக்குது. கத்ரீனா கிட்ட 17 இருக்கு. அப்ப கத்ரீனா தான் கொடுக்கணும், ஏன்னா கத்ரீனா கிட்ட கூட இருக்கு மோ. ஓகே, எவ்வளவு கொடுக்கணும்? கொடுத்த பிறகு ரெண்டு பேருக்கும் அமௌண்ட் வந்து சேம் ஆயிரும். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்வீட்டும் இவங்க கிட்ட இருக்கிற ஸ்வீட்டும் சேம் ஆயிரும். ஓகே, சரி, இந்த கேள்வி வந்து ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். தேர் ஆர் 2 மெத்தடா. ஓகே, அது நான் சார் சொல்றதுக்கு முன்னால உங்கள யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, 3K யாராச்சும் இருக்கீங்களா? 3K இல்ல யாராச்சும் இருக்கீங்களாமா? ஓகே, 3C இருக்குங்க சார். 3K இருக்கீங்களா? 13 சார். 3K இருக்கீங்களா? நீங்க 3K வா? ஆமா சார். ஓகே, ஓகே, சொல்லுங்க எப்படி செஞ்சீங்க? ஆன்சர் சொல்லக்கூடாது, எனக்கு எப்படி செஞ்சீங்கன்னு தெரியணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 8 வந்து இருந்துச்சுன்னா 8 வந்து டிவைட் பண்ணிட்டு 4 வரும். எப்படி 8 கிடைச்சிச்சு? இங்க 8 இல்லையே, 9 ஸ்வீட் 17 ஸ்வீட், 8 நம்பர் எங்க இருந்து வந்துச்சு? 8 எங்க இருந்து வந்துச்சு? யார் பேர் சொல்லுங்க. 8 எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? சரிதா, ஆனா எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியணும்ல. சார் மைனஸ் பண்ணனும். எது 3 சார். நோ 9 நோ மைனஸ் பண்ணனும். ஓகே, சரி, அப்போ உங்களுக்கு வந்து தெரியுது, ஆனா அந்த ஸ்டெப்ஸ் வந்து விளக்க தெரியல, அவ்வளவுதான். பட் யூ நோல, உங்களுக்கு தெரியுது. ஆனா சரி, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாரி கேள்வி வந்து இந்த சிச்சுவேஷன் மட்டும் இல்ல, நிறைய சிச்சுவேஷன்ல கொடுப்பாங்க. ஓகே, சோ ரெண்டு மெத்தட் சொன்னல. ஓகே, சோ சியா மெத்தட் 1 முதல் வழிமுறை பாருங்க. மெத்தட் 1 எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மியூட் பண்ணுங்கம்மா. ஜூலியா கிட்ட 9 இருக்கு. ஓகே, கத்ரீனா கிட்ட 17 இருக்கு. அத முதல்ல லேபிள் பண்ணிக்கங்க. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் find the difference. find the difference. அப்ப அந்த வழிமுறையை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்தா இதுதான் முதல்ல செய்யணும். find the difference. So, how to find the difference? Take the bigger number, you minus with the smaller number. பெரிய எண் எடுத்து சின்ன எண்ணோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா you will get 8. ஓகே, சோ முதல் ஸ்டெப் வந்து find the difference. ரெண்டாவது ஸ்டெப் வந்து divide the difference. இல்லனா divide with 2 ல
அதெல்லாம் ஷார்ட்டா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா எழுதணும்னா அந்த டிஃபரன்ஸை நீங்க மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் கிடைச்சிச்சுல டிஃபரன்ஸை டிவைட் பை 2. ஓகே, டிஃபரன்ஸ் டிவைட் பை 2. அந்த இதான் டிஃபரன்ஸ். மைனஸ் பண்ணி கிடைச்சது டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸை 2ஆல வகுக்க சொல்லிருக்கேன். அது 2வது ஸ்டெப். ஓகே, ஸோ 8 2ஆல வகுத்தீங்கன்னா 4 உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல. ஸோ அதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ -4 ஓகே ஃப்ரம் கட்ரீனா. ஏன்னா கட்ரீனாங்கிறது தான் கூட இருக்கு, அவங்க தான் கொடுக்கணும். அவங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஸ்டெப்ல முதல் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். எந்த கேள்வி கொடுத்தா நான் அடுத்த ஒரு கேள்வி கொடுக்க போறேன் உங்களுக்கு, ஆனா வேற சிச்சுவேஷன்ல இந்த இதை ஃபாலோ பண்ணி நீங்க செய்றீங்களான்னு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். இந்த மாதிரி கேள்வி வந்தாலே 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கா, ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் வந்தோடனே வாட் யூ மஸ்ட் டூ, அந்த டிஃபரன்ஸை டிவைட் பை 2. எப்பயுமே 2ஆல டிவைட் பண்ணிக்கிங்க. டிவைட் பண்ணோடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் யார்கிட்ட கூட இருக்கோ அவங்க வந்து கொடுக்கறது எவ்வளவுன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அப்ப கட்ரீனா வந்து -4 17லேருந்து 4 கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட அப்ப 13. ஓகே, இந்த 4 இங்க போனதுனால ஜூலியாக்கு 4 கிடைச்சதுனால அவங்களுக்கும் 13 வந்துடும். ஓகே, 13. ஓகே, ஸோ அப்ப எவ்வளவு கொடுக்கணும், 4. சரி, லெட்ஸ் சே ஆன்சர் வந்து நாங்கள் ஒரு 13 மாத்துன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து என்ன நினைப்பீங்க, விடையை தான் அவங்க கேட்குறாங்களோ அப்படின்ட்டு. அதனால தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியரா படிக்கணும். How many sweets does Katrina have to give? How many Katrina எத்தனை ஸ்வீட்ஸை கொடுக்க வேண்டும் அப்படிதான் கேள்வி. அப்ப நாங்க 13 போட்டோன்னே உங்களுக்கு விடங்க 13 வந்தோடனே சில பேர் மைண்ட் வந்து 13 அப்படி டப்புன்னு ஆன்சர் பண்ணிடுறீங்க. டோன்ட் டூ. நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் படிங்க. ஓகே, இப்ப இதே மாதிரி கேள்வி ஒண்ணு இப்ப நான் கொடுக்க போறேன். நீங்க செய்வீங்களா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, சரி. இப்ப ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கண்டெய்னர்ல வந்து லெட்ஸ் சே 40 லிட்டர் தண்ணி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கண்டெய்னர், இதுல வந்து லெட்ஸ் சே 120 லிட்டர்ல தண்ணி இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து கண்டெய்னர் A and this one B. இப்போ இங்க 40 லிட்டர் தான் இருக்கு and here 120 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து எவ்வளவு தண்ணி இங்க ஊத்துனா, ஓகே, how many volume of water I must transfer from A to B, எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் so that 2 கண்டெய்னர்லும் சேமான வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஓகே, கேள்வி விளங்கிச்சா? இதே கேள்விதான். இங்க இவ்வளவு முட்டாய், அவ்வளவு முட்டாய், எவ்வளவு கொடுக்கணும். அப்ப இங்கேயும் இங்க வந்து 40 லிட்டர், இங்க 120 லிட்டர். இப்ப எனக்கு 2 கண்டெய்னர்லும் சேம் ஆகும் அப்படின்னா இங்கேருந்து how many volume of water I must transfer from A to B? That's the question. எவ்வளவு இங்கேருந்து இங்க ஊத்தணும், எத்தனை லிட்டர் ஊத்துனா சேம் ஆகும். கேள்வி விளங்கிச்சாமா? ஹலோ, இருக்கீங்களா எல்லாரும்? Okay. Yes, sir. Yes, sir. Okay. So I give you 1 minute. சார் ஒரு நிமிஷம் கொடுக்குறேன், டப்புன்னு செஞ்சுட்டு ஆன்சரை போடுங்க பார்ப்போம். சேட் பாக்ஸ்ல மைக் ஆன் பண்ண வேணாம், சேட் பாக்ஸ்ல போடுங்க ஆன்சர். அப்ப நான் யாராச்சும் ஒரு ஆள் கூப்பிட்டு கேட்பேன் எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு. ஓகே, யாருக்கு கிடைச்ச சான்ஸ் பாப்போம். யாரும் ஆன்சர் போடுங்க. Answer 40, sir. ஓகே, chat பாக்ஸ்ல போடுங்கம்மா. ஆன்சர் 40யா? இங்க இருந்து 40 லிட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா? ஆமா சார்.
ஆமா சார். ஓகே சரி சொல்லுங்க எப்படி செஞ்சீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மைனஸ் பண்ணேன் சார். find the difference. Okay, find the difference na இது. Okay, சரி. 120 liter you minus with 40 liter, so you will get 80 liter. Minus பண்றதெல்லாம் கரெக்ட்டா பாத்தீங்க. அது பேசிக் ஆபரேஷன்ஸ். Okay, ரெண்டாவது வந்து அந்த டிஃபரன்ஸ் டிவைட் 2 பண்ண சொன்னேன். அப்ப 80 when you divide 2 you will get 40 liter. Okay, so இப்போ இந்த 40 liter தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. T 40 liter வந்து T ல ட்ரான்ஸ்ஃபர். அப்ப இங்க இது 40 liter வந்து இங்க ஊத்திட்டீங்கன்னு சொன்னா, so you minus 40 பண்ணினீங்கன்னா இங்க 80 liter ஆயிடும். இந்த சைடு 80 liter. இந்த 40 இங்க வந்ததுனால ஏற்கனவே 40 இருக்கு, plus with again 40, so you will get 80. இங்கேயும் 80 ஆயிடும். அப்ப உங்களுக்கு இந்த ஸ்டெப் இப்படி தான் செய்யணும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி கேள்வி எந்த கேள்வி வந்தாலும் you can solve it. ஓகே சரி, அடுத்த கேள்வி போயிருவோம். Every one of these 6 building blocks consists 5 little cubes. Okay, so நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு இந்த பில்டிங்லயும் 5 cubes இருக்கு. ஆமாவா? 1 2 3 4 5. அப்ப எல்லாமே சேம் தான், 5 தான் இருக்கு ஒவ்வொரு பில்டிங்லயும். ஓகே, அதான் அங்க சொல்லிருக்காங்க 5 little cubes. The little cubes are either white or gray. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கிரே சாம்பல் கலர்ல இருக்கு, white இந்த ரெண்டு கலர்ல தான் இருக்குது. either white or green சொல்லிருக்காங்க. ஓகே, சாம்பல் வெள்ளை சாம்பல் வெள்ளை சாம்பல் அப்படிதான் இது ரெண்டு கலர்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, cubes of equal color. ஈக்குவல்னா ஒரே கலர் வந்து they don't touch lah. அப்படின்னா கிரேவும் இருக்காது, வெள்ளையும் ஒரே கீழே மேல அடுக்க மாட்டாங்க. ஒரே ஒன்னு விட்டு ஆல்டர்னேட்டா கிரேனா வெள்ளை முடிஞ்சு கிரே அப்படி மாத்தி சேம் கலர் ஒன்னு இருக்காது பக்கத்துல. சரி, how many little white cubes எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ இது வந்து இது வந்து 5 மார்க் கேள்வியே இல்ல, இது வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, சோ நீங்க பாத்தீங்க சொன்னா ஒரு பில்டிங்ல நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மொதல் பில்டிங்ல வந்து ஒயிட் ஒன்னு, இங்க ஒரு ஒயிட், அப்ப 2 ஒயிட் இருக்கு. ஆன்சர் 12 சார். 12. Yes. ஆன்சர் 12 சார். ஆன்சர் 12 சார். ஆன்சர் 12 சார். ஓகே, வெரி குட். சரி, அதாவது நீங்க நல்லா உங்க அப்சர்வேஷன் பவர் வந்து வெரி ஸ்ட்ராங். பின்னாடி உள்ளது தெரியல அப்படின்றதுனாலும் இருந்தாலும் முன்னுக்குள்ளதை அப்சர்வ் பண்ணி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஓகே, எஸ். ஒரு இதுல வந்து 2 ஒயிட்னு சொன்னா we got 6, so you multiply with 6 ல, அப்ப 12 ஒயிட் இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அடுத்த கேள்வி போயிருவோம். சரி, which piece is missing? இந்த மெயின் படத்துல எந்த இது வந்து மிஸ்ஸிங்கா இருக்குன்னு போட்டிருக்கேன் கேள்வி. ஸோ நான் வந்து சார் வந்து இங்க உங்களுக்கு வெளியே எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏ தான் இது, ஆனா இதை அங்க கொண்டு போய் விற்கிறதுக்காக. ஓகே சரி, நீங்க திருப்பணும்ல, ஏன்னா மேல உள்ள அதாவது எப்படி திருப்பிக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த படத்துக்கு நீங்க இந்த ஏ, இது ஆக்சுவலி ஏ தான், சார் வந்து தனியா கட் பண்ணி வச்சேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே, இப்படி வச்சாதான் ஓகே, இப்படி வச்சாதான் இந்த ஒயிட் கலர், அதாவது ஒண்ணுமே இல்லாம ஒயிட் கலரா இருக்கு பாருங்க. இந்த ஒயிட் ஓகே, இந்த ஒயிட் கலரும் இதுவும் சேமா இருக்கு. ஓகே ஓகே, சார் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேமா. ஓகே, இந்த ஒயிட்டும் அதாவது எம்டியா செட் பண்ணாம இருக்கு, அந்த ஷேப் வந்து சேமா இருக்கு. அப்ப மத்ததெல்லாம் மேட்சிங்கா இருக்கான்னு பாருங்க. இதுக்கும் ஓகே மேட்சிங்கா வருது, இதுக்கும் மேட்சிங்கா இருக்கு. ஓகே சரி, இது ஆன்சரா வரும். ஆன்சர் பியா? ஆன்சர் பி சார். ஆமா சார், ஆன்சர் பி சார். ஆன்சர் பி சார். ஆன்சர் பி சார். ஆன்சர் ஏ சார். ஆன்சர் பி சார். ஓகே, பி சார். எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பியான்னு பாப்போம். பிக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கு, மீட் பண்ணுங்கம்மா. நான் சார் விளக்கிறேன், சார் வரை இப்படி திருப்பி வைக்கிறேன். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டா அப்படி ஃபிட் ஆகணும்ல, சார் அப்படி திருப்பி வைப்போம். ஏன் அப்படி திருப்பி வச்சோம்? ஓகே கவனிங்க, ஏன் சார் அப்படி திருப்பி வச்சோம் அப்படின்னா, இசையா இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்புக்கு மேட்ச் பண்ற மாதிரி வச்சு பாக்குறப்போ இந்த ஷேப்பும் நாட் மேட்சிங் ஆகும்.
அப்ப எப்படி பி சொல்றீங்க? இதுதான் ஆன்சர் சார். இந்த ஷேப்புக்கும் பாருங்க மேட்ச் ஆகல. ஏன்னா நான் ஒண்ணுக்கு வச்சு பாக்குறப்போ மற்றது ரெண்டும் மேட்சிங்கா வரல. ஸோ அவுட். இந்த சியும் டியும் ஆட்டோமேட்டிக் அவுட் பண்ணிடலாம். ஏன் சொல்லுங்க? இது அந்த எம்டி ஷேப் ஷேடட் பண்ணாதது ஒண்ணுமே இல்லை. இதுல 2 இருக்குது. ஏன்னா அங்க வந்து 1 தான் இருக்கணும். ஓகே, இதுவும் அவுட்டு. ஓகே, இதுவும் நீங்க வச்சு பார்த்தீங்க சொன்னா இந்த இதுவும் மேட்சிங்கா வராது. ஏன் அவுட் ஆக்கிடலாம் சார்? காரணம் அதுல ஒன் ஆஃப் த ஒன் வேற ஷேப் சார். ஓகே, அவுட் ஆக்கிடலாம். ஆமா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ரெடி. ஒன்னு வந்து சின்னது, ஒன்னு பெருசா இருக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ வெரி கிளியர். ஆன்சர் இஸ் 8. ஓகேயா? சரி. ஓகே, 14வது கேள்வி போயிருவோம். ஓகே. 11 flags are placed alongside a street race course lah. ஓகே, ஸோ ஒரு ரேஸ் கோர்ஸ்ல வந்து எத்தனை ஃபிளாக்ஸ் வந்து 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ரேஸ் கோர்ஸ்ல வந்து 11 கொடி நட்டு வச்சிருக்காங்க. ஓகே, 11 கொடியா? சரி, the first flag is flag. Okay, so the first flag is at the start. அதாவது ஒன்னாவது flag வந்து ஸ்டார்ட்ல இருக்குது. கடைசி flag வந்து கடைசில இருக்குது. ஓகே, கடைசில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, the distance between two flags is always 8 meter. அப்படின்னா ஒரு flag-க்கும் இன்னொரு flag-க்கும் 8 meter. இன்னொரு flag-க்கும் இன்னொரு flag-க்கும் 8 meter. ஸோ அப்படியே 8 மீட்டர்லாம் சால்வ் போட்டுறேன். ஓகே, இதான் நேரம் வரும் சிச்சுவேஷன். இப்படி தான் இருக்குது அங்க. ஓகே, சரி. the distance between two flags. ஓகே, how long the race course. அதாவது இந்த மொதல் ஃபிளாக்ல இருந்து இந்த லாஸ்ட் ஃபிளாக் வரைக்கும் இதான் வந்து ரேஸ் கோர்ஸோட அந்த லென்த். ஓகே, ஸோ அப்போ மொத்தமா அந்த ரேஸ் கோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 8 times 10. 8 times 10 sir. 8 times 10 sir. ஓகே, 8 times 10. ஓகே, நீங்க எது கணக்கு பண்ணீங்க? நீங்க கொடியை கணக்கு பண்ணீங்களா? நடுவுல இருக்குது சார். வெரி குட். ஸோ even though we got 11 flags, 11 கொடி இருந்தாலும் நம்ம கணக்கு பண்ண வேண்டியது the distance. இந்த இன்டர்வல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை தான் கணக்கு பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ நீங்க டோன்ட் டேக் 11 ஃபிளாக்ஸ். 11 ஃபிளாக்ஸ் இருக்கிறதுனால 11 பெருக்கல் 8 88ன்னு கொடுத்துறாங்க. ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அது கொடுப்பான். அப்ப நீங்க போட்டு பாக்குறப்ப, படம் வரைஞ்சு பாக்குறப்போ even though got 11 flags, but we need to calculate the interval, the distance. ஓகே, ரெண்டு கொடிக்குள்ள இடையில உள்ள தூரத்தை கணக்கு பண்ணணும். அப்ப எத்தனை இடைவெளி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை தான் நம்ம டைம்ஸ் பை 8. ஓகே, சரி. இது தொடர்பான இன்னொரு கேள்வி சார் அப்புறமே உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டா வரக்கூடிய ஒரு கேள்வி. கொஸ்டின் வந்து கேங்க்ரூ மேட்ஸ்ல இந்த மாதிரி கேள்வியும் நான் சார் வந்து 2-3 வருஷம் பார்த்திருக்கேன். ஓகே, ரிப்பீட்டடா கொடுக்குறாங்க. ஓகே, question number 50. Some pirates. Who is pirates? கப்பல் கக்கறவங்க சார். கப்பல் என்ன பண்றவங்க? Who drive the கப்பல்? கப்பல் சார். கப்பல்ல இருக்கறவங்க சார். கப்பல் டிரைவர் சார். கப்பலை டிரைவ் பண்றவங்களா, கப்பல்ல இருக்கறவங்களா, கப்பலை கொள்ளையடிக்கிறவங்களா? நானும் சார். கப்பல்ல ஏறுறாங்க சார். கப்பலை கொள்ளடிக்கிறவங்க. கப்பலைய கொள்ளையடிக்கிறவங்க. கப்பல் கொள்ளடிக்கிறோம். கப்பல்ல அவங்க போயிட்டு, கப்பல்ல நீங்க ஏதாச்சும் போயிட்டு புடிச்சிட்டு வரீங்க வச்சுக்கோங்க, மீன் என்னென்னமோ எடுத்துக்கிட்டு வரீங்க கப்பல்ல கஷ்டப்பட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பைரட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு எங்க இருந்து வருவாங்க தெரியாது, கப்பல்ல டப் டப்னு ஏறி நீங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் நீங்க எங்க போய் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தீங்களோ எல்லாத்தையும் திருடிட்டு போயிருவாங்க. திருடன் அப்படின்னு முடிச்சிடலாம் நம்ம. கப்பல் திருடன், கப்பல்ல உள்ள கொள்ளடிக்கிறவங்க. ஓகே, சரி, அவங்க தான் பைரட்ஸ். சரி, some pirates are climbing onto a ship
after the other. ஒன்னு ஒருத்தன் வரிசையா இன்னொருத்தன் கப்பையில ஏறுறாங்க. எதுக்கு ஏறுறாங்க? திருடுறதுக்கு. இந்த மாதிரி கயிறு போட்டு ஏறுறாங்க வச்சுக்கோமே. இவங்கெல்லாம் பைரட்ஸ். ஓகே, கப்பையில நீங்க இருக்கிறீங்க, இவங்க ஏறுறாங்க திருடுறதுக்கு. ஓகே, எப்படி ஏறுறாங்க? ஒன் பை ஒன் ஆஃப்டர் த அதர். ஒருத்தன் ஏறி அடுத்த ஒருத்தன் ஏறி அப்படி, சரியா? யூசிங் அ ரோப், கயிறு வச்சு ஏறுறாங்க. their leader, அந்த திருட தலைவன், இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில். அவன் நடுவுல இருக்கான். அவங்க ஏறுறாங்க, ஒருத்தன் எல்லாம் ஏறுறாங்க, அவன் நடுவுல இருக்கான். ஓகே, so he is the 8th pirate to climb onto the ship. அவன் தான் 8வது இடத்துல இருக்கான், 8வதா போறான். ஓகே, so how many pirates aboard the ship? ஓகே, அப்படின்னா மொத்தமா எத்தனை திருடர்கள் இருக்காங்க, எத்தனை பைரட்ஸ் இருக்காங்க அப்படி. ஓகே, so how many pirates? Answer 16, sir. 15, sir. 15 or 16? 16. ஓகே, சில பேர் வந்து 16 சொல்றீங்க, சில பேர் வந்து 15 சொல்றீங்க. ஓகே, சரி பாப்போம். 15, sir. 15ஆ? சரி பாப்போம். ஓகே, சார் வந்து 15, sir. ஓகேமா, மீட் பண்ணிடுங்க. ஓகே, சார் என்ன பண்றப்ப சார் என்ன பண்றேன் இப்ப அப்படியே அவங்க தொங்குறானுங்கல்ல திருடனுங்க, அப்படியே கொண்டு போய் இப்படி வச்சுக்கிறேன். சரி, இப்ப இந்த 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 கலர்ஸ் தான் வந்து பைரட்ஸ். ஓகே, 1வது திருடன் ஏறுறான், 2வது ஏறுறான், 3வது பைரட், 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது தலைவன். பெருசா போடுறேன், 8வது தலைவன், லீடர். அப்படிதான் அது சொல்லுது அங்க. இஸ் த லீடர். ஓகே, Sir, answer A, sir. ஆன்சர் ஏவா பாப்போம் சார். Sir, answer A, sir. ஓகே, Answer A, sir. Answer A, sir. Answer A, sir. மீட் பண்ணிடுங்க. Answer A, sir. Oh, the answer is A. ஓகே, சரி. Sir, answer A, sir. ஓகே, சரி பாப்போம், சரியா பாப்போம். ஆன்சர் ஏ ஆன் பாப்போம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பைரட், பைரட் 2, பைரட் 3, பைரட் 4, பைரட் 5, பைரட் 6, பைரட் 7. இது வந்து பைரட் 8 வந்து லீடர். அப்படிதான் சொல்லியிருக்கு. the leader is exactly in the middle. he is the 8வது ஏறுறான். அப்படின்னா மிடில்னா வாட் இஸ் மீன் பை மிடில்? இப்போ ஒரு 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 லென்த் கொடுக்குறேன். when I say இந்த A point வந்து மிடில் அப்படின்னு சொன்னா, when here got 3, here also mark was. இங்க என்ன இருக்கணும், இங்க எத்தனை? இப்போ A வந்து மிடில் அப்படின்னா when left hand side got 3 points na, how about the points at the right hand side? So, 3, sir. okay, மிடில் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3, sir. அந்த பாயிண்ட்க்கு லெஃப்டும் ரைட்டும் must have the same number of dots. ஓகே, இங்க 3னா கண்டிப்பா அங்கேயே 3 இருக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். when the leader is in the middle, மேல பாத்தீங்கன்னா 7 பைரட்ஸ் ஏறிட்டான். அப்பனா இவன் மிடில்னா கண்டிப்பா கீழேயும் 7 பைரட்ஸ் இருக்கணும். அதான் மிடில். அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதான்னு செக் பண்றாங்க. வாட் இஸ் த மீன் பை மிடில்? ஓகே, சோ லீடருக்கு மேல 7 பேரு, லீடருக்கு கீழே 7 பேர் இருந்தாதான் லீடர் வந்து மிடில்னு சொல்ல முடியும். ஓகே, 7 கீழே 7 பிளஸ் வித் மிடில் அந்த லீடர் ஒரு ஆளு 15, sir. 7 plus 7 14 plus 1. B, sir. Answer is B. B, sir. B, sir. B, sir. Answer B, sir. Answer B, sir. Answer B, sir. விளங்கிடுச்சா உங்களுக்கு? ஓகே, ஓகே, சரி. இப்போ நான் ஒரு கேள்வி கடைசியா கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க. இது வந்து மிடில் பாயிண்ட், A வந்து மிடில் பாயிண்ட். ஓகே, so here got 5 dots. ஓகே, இது வந்து மிடில். இப்ப இது வந்து left hand side, this one right hand side. Okay, who can tell me how many dots I need to add at the right hand side to make the A as a middle? 4, sir. 4, sir. 4, sir. 4, sir. நான் கேள்வி தமிழ்ல சொல்லிடுறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைட் எத்தனை டாட்ஸ் நான் ஆட் பண்ணா A வந்து மிடில் ஆக்கலாம்? நாங்க மிடில்னு போட்டுருக்க கூடாது. அது தப்பு பண்ணிட்டேன். ஓகே,
இப்ப கேள்வி வந்து நம்ம போவா. ஓகே, now இப்போ ஏவ மிடிலா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் சைடு நான் இன்னும் எத்தனை டாட்ஸ் ஆட் பண்ணணும்? இப்போ சொல்லுங்க. ஏவ மிடில் ஆக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இன்னும் நான் எத்தனை டாட் ஓகே சரி. ஓகே, ஏ மிடில் அப்படின்னு சொன்னா இங்கிட்டு 2 தான். ஓகே, இங்கிட்ட எவ்வளவு பார்க்கணும்? 1 2 3 4 5 6 minus 4. Very good. இப்போ உங்களுக்கு அந்த மிடில் வார்த்தை தெரிஞ்சு ஓகே வீட் பண்ணிருக்கமா? வீட் பண்ணிருங்க. ஓகே சரி, அப்போ ப்ரீ ஈக்குவலியர் செட் 2 நம்ம முடிச்சிட்டோம். ஓகே ஓகே சார் வந்து ஈக்குவலியர் வந்துடுறேன், நீங்களும் இருங்க, ஏன்னா ஈக்குவலியர் குரூப்ல நீங்களும் இருக்கணும். ஓகே சரி, யார் 5க்கு 5 எடுத்தீங்களோ செட் பாக்ஸ்ல போடுங்க. 5க்கு 5 எடுத்தவங்க. ஓகே, ஸோ திஸ் ஒன் ஈக்குவலியரா? ஈக்குவலியர் சார் வந்து அன்னைக்கு 18வது கீழோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஈக்குவலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? தம்ஸ் அப் போடுங்க. ஈக்குவலியர் ஸ்டூடெண்ட்ஸ் F4, A3, F4. உனக்கு அக்கா. ஓகே சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, ஸோ ஈக்குவலியர் பார்த்தீங்கன்னா சார் வந்து அன்னைக்கு முதல் செட் வந்து 18 கேள்வி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கிரீன் பார்க்க முடியுதாமா? ஸ்கிரீன் பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. ஓகே சார் இப்போ கிளாஸ் வந்து ஈக்குவலியர் 3 பார்க்க முடியுது சார். பட் அந்த ஈக்குவலியரும் ப்ரீ ஈக்குவலியர் இருக்க சொல்லுங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் கேள்வி சேமா தான் இருக்கும். ஓகே சார், थैंक यू சார். தட்ஸ் வை அவங்க ரெண்டு பேத்தையும் ஒரு குரூப்ல போட்டு வச்சிருக்கோம் ஒரு நேரத்துல, அவங்க இருந்து பார்க்கட்டும். ஓகே சரி, பாப்போமா? கேள்வி பாப்போம். 19வது கேள்வி நம்ம ஒரு முடிச்சிடுவோம், ஏன்னா ஈக்குவலியர் வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கணும் நம்ம. Okay, a secret agent wants to crack a 6-digit code. Okay, so what is mean by 6-digit code? 6 இலக்க கோட். 1 2 3 4 5 6. ஓகே, சோ அவன் வந்து என்ன பண்ண போறான்? அந்த ஏஜென்ட் சீக்ரெட் ஏஜென்ட் வந்து அந்த கண்டுபிடிக்க போறான். ஓகே, அந்த 6 என்னன்னு தெரியல. ஓகே, he knows that the sum of the digits sum na plus. ஓகே, மீட் பண்ணிருங்க சார், வரும்னு இந்த ஈக்குவல் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே, he knows that the sum na plus of the digits in the even position, okay, is equal to the sum of the digits in the odd positions. Okay, so அப்போ உங்களுக்கு தெரியணும் ஒரு எண்ணை நம்ம எழுதுறப்போ எது வந்து ஈவன் எது ஆட் அப்படின்னு. ஓகே, so இது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், இது வந்து ஆட் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே, ஆட் அதுக்கு அப்புறம் ஈவன். ஓகே, ஆட் ஈவன் ஆட் ஈவன். சாரி, மியூட் பண்ணுங்கயா. அம்மா. ஓகே, சோ ஆட் ஈவன்ல. சரி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஆட் நம்பர் இடத்துல உள்ள எண்ணம் ஈவன் நம்பர் எண்ணம் நீங்க பிளஸ் பண்ண சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது என்ன கோட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ we have to test one by one. ஒன்னொன்னு வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணணும். ஓகே, சோ ஒன்னாவது சார் எழுதுறேன் பாருங்க. 8 1 அப்புறம் இந்த ஸ்டார் அப்புறம் ஸ்டார் 6 1. ஓகே, இப்போ இந்த ஆட் இடத்துல உள்ள என்ன நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா 8 பிளஸ் ஓகே இங்க வந்து இதாயிடுச்சு. ஓகே, again 6. ஓகே, 14. அப்புறம் ஈவன் நம்பர் பாத்தீங்கன்னா சொன்னா 1 1. ஓகே, சோ ஈவன் நம்பர்ல வந்து 1 plus 1 2.
ஓகே, இப்போ 14 இருக்குல்ல, இது நீங்க ப்ளஸ் பண்ணணும். 1 + 4 வந்து 5. இங்க 5 வருது, இங்க 2 வருது, which is not equal. அப்ப இது இல்ல. அவன் என்ன சொல்லியிருக்கான், ஆட் பிளேஸ்ல உள்ள நம்பரையும் ஈவன் பிளேஸ்ல உள்ள நம்பரும் நீங்க ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா சேமா இருக்கும் அப்படின்ட்டு. இங்க சேமா கிடைக்கல. ஓகே, இப்போ ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது செட்ல ஓகே, ஸோ ரெண்டாவது செட் பார்த்தீங்கன்னு சொன்னா 7 ஸ்டார் 7 2 7 ஸ்டார். ஓகே, ஸோ ஆட் இடத்துல உள்ளது வந்து 7 7 7, அப்ப 21. ஓகேயா, ஈவன் இடத்துல உள்ளது பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டார் வந்துச்சு. ஓகே, 2 இங்க ஸ்டார் 2. ஸோ 2 + 1 3, இங்க வந்து 2, which is not equal. ஓகே, சரி, அப்ப பியும் இல்ல. மீட் பண்ணுங்கம்மா, மீட் பண்ணிருங்க. ஓகே, 4 ஸ்டார் 4 1 4 1. ஓகே, ஆட் இடத்துல உள்ளது வந்து 4 4 4, அதாவது 12 12 1 + 2 வந்து 3. இதையும் பிளஸ் பண்ணிடணும் 3. ஓகே, அடுத்து ஈவன் இடத்துல பாத்தீங்கன்னா 1 1 1 1னா 2 தான். ஓகே, which is not equal, சேமா இல்ல. ஓகே, அடுத்து பார்ப்போம். டி பார்ப்போம். ப்ரீ ஈக்குவல் ஸ்டூடண்ட்ஸும் நீங்களும் பாருங்க. ஓகே, 1 2 ஸ்டார் 9 ஸ்டார் 8. ஓகே, ஆட் இடத்துல உள்ளது வந்து 1 1 தான். ஓகே, ஈவன் இடத்துல உள்ளது வந்து 2 2 + 9 11 11 + 8 19. ஓகே, ஸோ இது வந்து 1. இது 19 வந்து நீங்க எதுவும் பிளஸ் பண்ணோம். 1 + 9 வந்து 10 10 வந்து நீங்க திருப்பி பிளஸ் பண்ணீங்கன்னா 1 + 0, ஃபைனலி you will get 1. அப்ப இங்கேயும் 1, which is equal to same. ஓகே, அப்ப ஆன்சர் இஸ் டி. நீங்க ஈயும் ட்ரை பண்ணி பாருங்க, வராது, சேமா வராது. உங்களுக்கு 2 டிஜிட் கிடைச்சா நீங்க அதையும் பிளஸ் பண்ணணும். திருப்பி உங்களுக்கு 2 டிஜிட் கிடைக்குதா, ஒரு டிஜிட் வர வரைக்கும் நீங்க பிளஸ் பண்ணிட்டு பாருங்க. ஆட் இடத்துல உள்ளதும் ஈவன் இடத்துல உள்ளதும் சேமான நம்பர் கிடைக்குதா அப்படின்னு. அப்படிதான் அவன் அந்த சீக்ரெட் ஏஜென்ட் வந்து அந்த கார்ட் வந்து கண்டுபிடிக்குது. ஓகே, சரி, கொஸ்டின் நம்பர் 19 20 பாருங்க. மெத்தா collects pictures of famous sports people. ஓகே, படம் சேகரிக்கிறாங்க. ஓகே, each year she collects as many picture as she did in the previous 2 years. ஓகே, அப்பனா ஓகே, ஸோ 3 வருஷத்துக்கு நம்ம கோடு போட்டுக்கோமே, இல்ல 4 கூட போட்டுக்கலாம். ஓகே, சரி, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஒரு வருஷம் நான் கலெக்ட் பண்ற இது வந்து எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா 2 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்களோ அந்த மொத்தம் தான் இங்க இந்த மூணாவது வருஷத்துல கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுது. ஓகே, நம்ம அந்த நம்பர்ஸ் போடுறப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் விளங்கும் உங்களுக்கு. In 2008 she had 60 photos. ஓகே, அப்ப this year அப்படின்னா 2008 வந்து I can put here 2008 இங்க போட்டு this year அப்படின்னு சொன்னதுனால maybe this one 2009, not maybe, இங்க வந்து 2009. மா மியூட் பண்ணிருங்க, சார் வெறும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். 23 கேள்வி. In 2008 she had 60 photos, 60 photos இருக்கு. ஓகே, and this year 96, அப்பனா 2009ல வந்து 96. ஓகே, இப்போ இந்த 96 வந்து எப்படி கிடைச்சிருக்கும், அவங்களோட அந்த டேர்ம்ஸ் படி பார்த்தா பின்னாடி உள்ள 2 வருஷத்தோட மொத்தம் தான் இங்க வந்திருக்கும், மூணாவது வருஷத்துல வந்திருக்கும் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஓகே, each year she collects as many pictures as she did in the previous 2 years. பின்னாடி உள்ள 2 வருஷத்துல எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்களோ அதுதான் முன்னாடி மூணாவது வருஷத்துக்கு வரும் அப்படின்னு. So when 2009ல வந்து 96 அப்படின்னா 2008ல வந்து 60னா கண்டிப்பா 2007ல வந்து 36, பிகாஸ் இத ரெண்டையும் பிளஸ் பண்ணி தான் மூணாவது வருஷத்துக்கு வருது. ஓகே, அப்ப இங்க 60 அப்படின்னு சொன்னா அவங்க என்ன கேக்குறாங்க, how many photos did she have in 2006? 2006ல அப்ப எத்தனை போட்டோஸ் வந்திருக்கும் அப்படின்னா, அப்ப 2000ல 60 அப்படின்னா அது எங்க இருந்து வந்தது, பின்னாடி உள்ள 2 வருஷத்தோட டோட்டல் தான் இந்த 2000. அப்ப 2006 7. When 2007 36 and you must get 60 அப்படின்னா here should be what, 24. 24 இருந்தா தான் இங்க உள்ள 2024 2007ஓட 36 பிளஸ் பண்ணி 2008ல வந்து 60 மாறிடுச்சு. 2007ல உள்ள 36 60 தான் இது சேர்ந்து 2009ல வந்து 96 மாறிடுச்சு. ஓகே, can anyone tell
how many stamps she will collect? Photos வந்து she will collect 2010ல சொல்ல முடியுமா? 2010ல வந்து எத்தனை collect பண்ணியிருக்கா? F4 இருக்கீங்களா? A3 A4 இருக்கா சார்? 2010ல வந்து எவ்வளவு collect பண்ணிருப்பாங்க? 2010 ஓட கணக்கு வேணும்னா நீங்க எங்க பார்க்கணும்? 156 photos sir. 156 யார் சொன்னா? 156 நான் சொன்னேன் சார். நான் யாரு? பேர் சொல்லுங்க. ஹர்ஷ்மின். From for A3 A4 sir. A4 okay, very good. Okay, so 2010 வேணும் அப்படின்னா நீங்க previous 2 years அப்படின்னா 2009 and 2008 ஓட கணக்க கூட்டினா தான் 2010 வரும். ஓகே, சரி 2005ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க இப்ப? டூ 2005ல வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிருப்பாங்க? சீக்கிரமா அடுத்தது கேள்வி போகணும். 2005 வேணும்னா இந்த 3 வருஷத்தை நீங்க பார்க்கணும். 2007ல வந்து 36. எப்படி இந்த 36 கிடைச்சிச்சு? previous 2 years ஓட total தான் இந்த 36. 12 sir. 12. Very good. 12 sir. Yes. Okay, ஏன்னா இந்த 36 வந்து எப்படி கிடைச்சிச்சு? it is a total of previous 2 years. பின்னாடி உள்ள 2 வருஷத்தோட டோட்டல் தான் இந்த மூணாவது, இந்த 2007. அப்ப 2005 2007. so since year 24, 36 minus 24 12 ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா 36 இது வரணும்ல, இந்த கணக்கு வரணும்ல. இப்ப விளங்கிச்சு அந்த கேள்வி. so the answer is B. ஓகே, A4 4C 4K பாருங்க, உங்களுக்குள்ள கேள்வி தான் இது. ஓகே, சரி 21வது கேள்வி பாருங்க. in a vase there is a one reed. ஓகே, ஒரு ஜாடியில one red, okay, one blue, one yellow and one white flower இருக்கலாம். ஓகே, சரி மாஜா the bee, அது மாஜான்றது அது வண்டோட பேர். ஓகே, visit each flower exactly once. ஒரு தடவை தான் ஒரு பூல போய் உட்காருது அது. ஓகே, she begins with a red flower. ஓகே, இது வந்து terms condition, அதாவது you must start with the red flower. உங்களோட அனாலிசிஸ். ஓகே, ரேட்ல ஸ்டார்ட் பண்ணி and she never flies directly from yellow to white. அதாவது yellowல இருந்து whiteக்கு நேரா போல. எல்லா பூலையும் ஒரு தடவை உட்காருது, ஆனா yellowல இருந்து whiteக்கு போல. இப்படி ஸ்ட்ரைட்டா yellowல இருந்து whiteக்கு அது பூக்கு போல, அந்த மாதிரி அது போல. அது மட்டும் அதை பார்த்துக்கணும். ஓகே, in how many different ways can she visit each flower? அப்ப எத்தனை விதமா ஓகே, சரி மீட் பண்ணிருங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்க நீங்க செஞ்சது சரியா பாருங்க. ஓகே, வெரி குட், ட்ரை பண்ணதுக்கு நன்றி. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் இந்த கேள்வி? ஓகே, சார் வந்து 4 லைன் போடுறேன். ஏன் 4 லைன்னா ஃப்ளவருக்கு. ஓகே, சரி இப்போ என்ன டேர்ம்ஸ்? அவங்க must start with rate. கண்டிப்பா ரேட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரேட்ல உட்காந்துச்சுன்னு சொன்னா ப்ளூக்கு போகலாம். இப்போ நீங்க இந்த சீக்வன்ஸே பாருங்க, ரேட்ல போயிட்டு ப்ளூக்கு போகலாம், ப்ளூக்கு போயிட்டு எல்லோக்கு போயிட்டு ஒயிட்டுக்கு போக முடியாது, அது அவங்க சொல்லிட்டாங்க. எல்லோ ப்ளூல இருந்து எல்லோக்கு போச்சுன்னா அடுத்து ஒயிட்டுக்கு போகணும்ல, அது முடியாது. ஆனா ஒயிட்டுக்கு போயிட்டு எல்லோக்கு போகலாம். ஓகே, அது இங்க ப்ளூக்கு போயிட்டு ப்ளூல இருந்து ஒயிட்ல போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எல்லோ டு ஒயிட் தான் முடியாது. ஓகே, இது ஒரு வழி. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம் இருக்கா அப்படின்ட்டுன்னு. சரி, must start with rate. ஓகே, ரேட்ல இருந்து நேரா எல்லோக்கு போகலாம்ல, ஏன்னா ப்ளூ முடிஞ்சிருச்சு. ஓகே, எல்லோக்கு போகலாம். எல்லோக்கு போயிட்டு ஒயிட்டுக்கு போக முடியாது, எல்லோக்கு போயிட்டு ப்ளூக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு போகலாம். ஓகே, ஓகே அடுத்து மூணாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ரேட். ஓகே, ரேட்ல இருந்து ஓகே ஒயிட்டுக்கு போது வச்சுப்போம். ஓகே, ரேட்ல இருந்து ஒயிட்டுக்கு போயிட்டு நேரா எல்லோக்கு போக, ஒயிட்ல இருந்து எல்லோக்கு போகலாம். ஓகே, ரேட்ல இருந்து நேரா ஒயிட்ல போய் உட்காந்து எல்லோக்கு போயிட்டு ப்ளூக்கு போகுது. ஓகே, அடுத்த ஆப்ஷன் இருக்கா பார்ப்போம். இருக்கு.
ரெட்லேருந்து நேரா ஒயிட்டுக்கு போயிட்டு ஒயிட்லேருந்து ப்ளூக்கு போயிட்டு ப்ளூலேருந்து எல்லோவுக்கு, ரெட்லேருந்து ஒயிட்டுக்கு போயிட்டு ப்ளூக்கு போயிட்டு ப்ளூலேருந்து எல்லோவுக்கு. ஓகே, வேற ஆப்ஷன் இருக்கா? வேற ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ 4 ரேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. சமோ ஸ்ட்ரெயிட்டா எல்லோலேருந்து ஒயிட்டுக்கு எது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒயிட்லேருந்து எல்லோ ஓகே, எல்லோலேருந்து ஒயிட் தான் முடியாது. எல்லோலேருந்து ஒயிட்டுக்கு இருக்கா? இல்லை. அப்போ 4 ஆப்ஷன்ஸ், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் இருக்கா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். சார் பார்த்ததுல 4 தான் இருக்குது. ஓகே, விளங்கிச்சாமா? விளங்கிருச்சு. ஓகே, அடுத்த கேள்வி போயிடும். 22வது கேள்வி. ஓகே, இந்த கேள்வி எத்தனை பேர் செஞ்சீங்க 4ஆம் ஆண்டு? சீக்கிரம் 4C 4K சொல்லுங்க. எத்தனை பேர் செஞ்சீங்க? 4C 4K faster. என்னால செய்ய முடியல சார். ஐயோ, யார் பேர் என்னது? நான் சார் தர்ஷ்வின். தர்ஷ்வின், என்னால செய்ய முடியல சார், தப்பா செஞ்சிருக்கேன். தப்பா செஞ்சிட்டீங்களா? ஓகே, சரி பாப்போமா. இந்த கேள்வி வந்து கொஞ்சம் குழப்படியில சார் கிடைச்சிருச்சா? ஓகே, சரி பாப்போமா. சரி, கேள்வி ஒண்ணா சால்வ் படிச்சு விளக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம, ஆனா இது வந்து நீங்க கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும், அப்பதான் முடியும். ஓகே, இன் a haunted house, ஒரு பேய் இருக்கிற வீடு. ஓகே, the house goes suddenly disappearsனா பேய் டப்புன்னு மறையுது. ஓகே, ஒரு பேய் இருக்கிற ஒரு வீட்டுல பேய் டப்புன்னு மறையுது. ஓகே, எப்ப மறையுது? at that moment in time all clocks show 6:15. ஓகே, ஸோ அந்த பேய் மறையிறப்போ எல்லா மணியும் வந்து 6:05 காட்டுது. ஓகே, 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 6:05னா சம்திங் லைக் திஸ். ஓகே, இது வந்து அந்த பேயும் வந்து டிஸப்பியர் ஆகுது, டிஸப்பியர்ஸ், மறையிறது, மறைவது. ஓகே, சரி, பேய் மறையுது. ஓகே, however, ஆனால் there is also one strange, ஒரு மணி மட்டும் வித்தியாசமா காட்டுது. அதுவும் வந்து பேய் மறையிறப்போ அதுவும் வந்து 6:05 தான் காட்டுது. பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்க. ஓகே, இது வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஒரு வித்தியாசமான ஒரு கடிகாரம் மட்டும். ஓகே, அதுவும் 6:05 தான். மறையிறப்போ ரெண்டு பேருமே நார்மல் கிளாக்கும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் கிளாக்கும் வந்து ஒரே 6:05 காட்டுது. ஓகே, at that moment in time all clock shows 6:15 o'clock. However, there is a one strange clock in that house that shows the correct time before that event. அதாவது ஈவன் அந்த மறையத்துக்கு முன்னுக்கு சரியான டைம் தான் காட்டுது. அதாவது 6:05 தான் அதுவும் காட்டுது. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிஸப்பியரன்ஸ், அந்த பேய் மறையுதுல, அந்த பேய் டப்புன்னு மறைஞ்சோனியே என்ன நடக்குது அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் டு கவுண்ட் பேக்வர்ட்ஸ். மணி வந்து எப்பயுமே கிளாக் வைஸ்னா இப்படி போகணும், மணி இப்படி தான் சுத்தும். திஸ் இஸ் வாட் கால் கிளாக் வைஸ். சுத்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ஸோ இது வந்து கிளாக் வைஸ், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். எல்லா மணியும் கிளாக் வைஸ்ல சுத்துது, இந்த ஒரு மணி மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. ஓகே, எல்லா கிளாக்கும் வந்து கிளாக் வைஸ்ல சுத்துது, இந்த மணி மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அதாவது முள்ளு பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு போகுது, அதான் பேக்வர்ட்ஸ். ஓகே, சரி. ஓகே மா, மியூட் பண்ணிருங்க, தயவு செஞ்சு மியூட் பண்ணிருங்கம்மா. ஓகே, மீட் பண்ண மாட்டாங்க, மீட் பண்ணிருங்க. ஓகே, at 1930. ஓகே, 1930 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, 1930. ஓகே, யாரெல்லாம் சந்தோஷிக்கிட்டே இருக்காங்க? மேம் அண்ணா 1 hour 45 minutes சொல்லுமா. ஐயா, தயவு செஞ்சு மீட் பண்ணியா. பவிஷானா, ப்ளீஸ் மீட் திஸ் ஒன். பவிஷானா மீட் பண்ணுங்க.
பவிஷனா மீட் பண்ணுங்க. ஓகே சரி, சாரி, ஏன்னா சார் பேச முடியல, அதனால தான் இந்த கேள்வி முடிச்சிடலாம் பாக்குறேன். ஓகே, சோ at 19:30 எந்த மாட்டோம் 7:30 PM, மாலை 7:30. பவிஷனா மீட் பண்ணுங்க, பவிஷனா மீட் பண்ணுங்க. துளசி இருக்கீங்களா? తట్టుకోతా பவிஷனா மீட் பண்ணுங்கம்மா. ஓகே சரி, ஓகே at 19:13 அப்படின்னா 7:30. ஓகே, மத்தியானம் ராத்திரி ஆக போகுது. 7:30 PM வந்து என்ன பண்ணுது, திருப்பட்டியும் at the real டைம்னா இது இந்த கிளாக் ரியல் டைம்ல கோஸ் வந்து திருப்படியும், அதாவது பேய் திருப்படியும் வருது அந்த வீட்டுக்கு. ஓகே, இதுதான் இப்ப கதை. ஓகே, சோ இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, வாட் டைம் டஸ் த ஆட் கிளாக்னா இது இந்த ஸ்ட்ரேஞ்ச் கிளாக் தான் வந்து அந்த ஆட் கிளாக்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆல் கிளாக் வந்து ஷோ அட் த டைம். அப்போ அந்த டைம் அந்த திருப்படியும் 7:30க்கு பேய் வருதுல திருப்படியும், அதாவது 19:30 24 ஹவர் சிஸ்டம்ல 19:30, அதாவது 12 ஹவர் சிஸ்டம்ல வந்து 7:30. இந்த 7:30க்கு திருப்படியும் பேய் அங்க வருதுல, அந்த டைம்ல இந்த கிளாக் வந்து என்ன டைமை காட்டும்? ஏன்னா இது வந்து நார்மல் கிளாக் மாதிரி இப்படி சுத்திலையே, கிளாக் வைஸ் சுத்திலையே, பின்னாடியில சுத்திக்கிட்டு போகுது. பின்னாடி சுத்திக்கிட்டு போறதுனால திருப்பட்டியும் 19:30, அதாவது 7:30க்கு பேய் வரப்போ இந்த கிளாக் வந்து எந்த டைமை காட்டும்? அதான் கேள்வி முதல்ல நீங்க எல்லாம் விளங்கிக்கணும். ஓகே, 6:05க்கு டிசப்பியர் ஆகுது திருப்பட்டியும். 6:05னா காலையில 6:05க்கு டிசப்பியர் ஆகுது, காண போகுது. திருப்படியும் 7:30க்கு 19:30ல வந்து திருப்படியும் பேய் வருது நார்மல் டைம்ல, அப்படி காட்டுது. இந்த ஒரு கிளாக் மட்டும் பேக்வேர்ட் சுத்துறதுனால அது வந்து என்ன டைமை காட்டும் அப்படின்னு தான் கேள்வி. ஓகே சரி, சார் வந்து டப்புன்னு உங்களுக்கு அந்த அந்த வழிமுறையை சொல்லிடுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இப்ப அந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வழிமுறைக்கு போயிடுவோம். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நார்மல் கிளாக் வந்து சார் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தா அது ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. டியூரேஷன் முதல் நீங்க கணக்கு பண்ணணும். ஹவு டு கால்குலேட் தி டியூரேஷன், அதாவது 6:05க்கு காணா போய் ஏஎம்ல திருப்படியும் 7:30க்கு வருது பிஎம்ல, 19:30க்கு வருது, 6:05க்கு காணா போய். அப்படின்னா ஹவு லாங், எத்தனை ஹவர் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கணும். அதான் duration. Okay, so what's the formula to calculate duration? You take the ending time, you minus with starting time. இதான் duration கணக்கு பண்ற ஃபார்முலா. நான் முதல் கிளாஸ்ல கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க அது. சரி, அப்போ எத்தனை ஹவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எண்டிங் டைம்னா 7:30, அதாவது 19:30 24 ஹவர் சிஸ்டம்ல வந்து 19:30. ஸோ 19:30 எடுத்து யூ மைனஸ் வித் 6:15 ஸ்டார்டிங் டைமோட கழிச்சாதான் யூ வில் கெட் தி டியூரேஷன். எவ்வளவு நேரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதான் டியூரேஷன், கால அளவு. ஸோ மைனஸ் வித் 6:15. மியூட் பண்ணுங்க. ஓகே, 0 இருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 2 டைம்ல 5, 2ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா 1, 15 இங்க இருக்குது. ஓகே, 9 minus 3, 6 வந்து 3, 13. ஓகே, என்ன அர்த்தம் தெரியுமா? பேய் டிஸப்பியர் ஆகி திருப்பதியும் அப்பியர் ஆகிறதுக்கு 13 hour 15 minutes பிடிச்சிருக்கு. அவ்வளவு நேரம் கழிச்சு தான் திருப்பி வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு அந்த ரியல் டைம் கிளாக்ல இருந்து நமக்கு தெரியுது. ஓகே, ஏன்னா காணா போனது 6:05க்கு காலையில, திருப்பதியும் அந்த பேய் வந்தது வந்து 7:30 PM, அதாவது 19:30. அப்ப எவ்வளவு நேரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டியூரேஷன். எப்படி கண்டுபிடிக்கும்? வாட்ஸ் தி ஃபார்முலா? எண்டிங் டைம் யூ மைனஸ் ஸ்டார்டிங் டைம். யாரு ஆன் பண்ணி வச்சிருக்கா? யார் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? மியூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ
இவ்வளவு நேரம் இந்த மணி வந்து முன்னாடி சுத்தி இருக்கும். இந்த நார்மல் மணி வந்து 6:05 இருந்து ஓகே முன்னாடி இப்படி கிளாக் வைஸ் தான் சுத்தி இருக்கும். இவ்வளவு ஹவர் சுத்தி இருக்கும். இந்த ஹாட் கிளாக் வந்து என்ன பண்ணிருக்கோம், இதே டைம் பின்னாடி சுத்தி இருக்கும். அதே 6:15 தான் 6:15 தான், ஆனா முள்ளுலாம் பின்னாடி போயிருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சார் வந்து விளக்கிறேன், பிறகு நீங்க வீடியோல பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி விளங்கலன்னா வீடியோல பார்த்துக்கொள்ளுங்க. அப்பயும் விளங்கலன்னா சார் அடுத்த கிளாஸ்ல இன்னொருத்தர விளக்குறேன் உங்களுக்கு. டைம் ஆச்சு. ஓகே சரி, இப்போ 6:05 தான் இந்த ஹாட் கிளாக், அந்த ஸ்ட்ரேஞ்ச் கிளாக்கும் இப்படிதான் காட்டுது. ஆனா இத்தனை ஹவர் வந்து அது பின்னாடி சுத்தணும். இப்ப 13 hours 15 minutes வந்து பின்னாடி சுத்தணும். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, வாட் யூ டு, பின்னாடி சுத்ததுனால காலையில மார்னிங் தானே, மார்னிங் 6:05 தானே, இந்த முதல் நாள் வந்து நீங்க முதல் நாள் உள்ள கணக்கை வந்து நீங்க கழிச்சிடணும். எப்படி கழிக்கணும் அப்படின்னா, இந்த 13 hours 15 minutesல இருந்து இந்த 6 hours 15 minutes நீங்க கழிச்சிடணும். ஏன்னா பின்னாடி அது போய் பாண்டுக்கு போனுச்சுன்னு சொன்னா முன்னுக்குள்ள நாள் வந்துடும். இப்ப டியூஸ்டே அப்படின்னா மண்டேக்கு வந்துடும். ஏன்னா பின்னாடி பேக்வர்ட்ல சுத்துறதுனால. ஸோ நம்ம பின்னாடி போறோம். டியூஸ்டேனா டியூஸ்டே இருந்து பின்னாடி சுத்தி மண்டேக்கு போறோம். ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மொத்த டூரேஷன்ல இருந்து அது இந்த இருக்கிற அந்த கரண்ட் அந்த 6:15 கழிச்சிங்க சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முள்ளெல்லாம் போயிட்டு திருப்பி இங்க இருக்குன்னு அர்த்தம். 2 முள்ளு இப்ப இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம 6 hours 15 minutes நீங்க மைனஸ் பண்ணணும். இந்த கேள்வி ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப வேகமா போகக்கூடாது, உங்களுக்கு நிப்பாட்டி நிறுத்தி தான் சொல்லி கொடுக்கணும். டைம் ஆயிடுச்சு, அதனால தான் சார் சீக்கிரமா போறேன். ஓகே, ஸோ மைனஸ் பண்ணீங்க சொன்னா 7 hours ரைட்டா, நீங்க சரியா 19:30 மைனஸ் 6:15 5 2ல 1 போச்சுன்னா 1 3 13 hours 13 minutes. ஓகே, ஸோ 15 minutes. ஸோ 13 hours 15 minutesல இருந்து இந்த 6 hours 15 minutes நீங்க கழிச்சிடணும். கழிச்சிங்க சொன்னா you will get 7 hours. ஓகே, இப்போ இந்த 12ல இருந்து இது வந்து இப்ப டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம மண்டேக்கு போறோம், ஏன்னா பின்னாடி போறதுனால. இந்த 12ல இருந்து again you have to minus, இன்னும் பேலன்ஸ் வந்து 7 hours இருக்கு. இந்த 12ல இருந்து நீங்க 7 hours நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகே, சோ 12ல இருந்து 7 hours அப்படின்னா என்ன அர்த்தம், 24 அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 12 வந்து நீங்க 24 hours மாத்திக்கணும், 24 hour சிஸ்டம்க்கு மாத்திக்கணும். ஓகே, சோ இந்த 24ல இருந்து when you minus 7 hours, ஓகே, சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 0 7 1 17, அதாவது 5 மணியை காட்டும். ஏன்னா 6:15ல இருந்து 13 hours 15 நிமிஷம் அது பின்னாடி போகணும். ஏன்னா இது 13 hours 15 நிமிஷம் முன்னாடி போய் தான் பேய் வருது திருப்பட்டியும். இந்த கிளாக் வந்து அதே 13 hours 13 hours 15 minutes வந்து பின்னாடி பேக்வர்ட்ஸ்ல போகணும். அப்ப பேக்வர்ட்ஸ்ல போறப்ப நீங்க இப்படியும் செய்யலாம், ஒரு ஹவரா நீங்க ஏரோ போட்டும் 13 hours போயிட்டு அதுக்கப்புறம் 15 minutes நீங்க போகலாம், அப்படியும் செய்யலாம், கேன் டூ. ஓகேவா? இன்னொரு வழி வந்து சார் சொன்னது போல, பேய் இப்ப மறந்தது டியூஸ்டேனா இந்த மணி பேக்வர்ட்ஸ்ல போறதுனால மண்டேக்கு போவோம், பின்னாடி முதல் நாளுக்கு போயிருவோம் நம்ம. ஓகே, அப்ப 13 hours 15 minutesல இருந்து இந்த 6 hours 15 minutes கழிச்சீங்கன்னா 7 hours பேலன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம், கழிச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த 2 மணியும் போயிட்டு இப்ப 12 நின்றுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த 12ல இருந்து திருப்படியும் நீங்க 7 hours கழிக்கணும். 7 hours கழிக்கிறதுனா எப்படி செய்யலாம், இந்த 12 வந்து you must label as a 24 சிஸ்டம்ல வந்து 24 போட்டுட்டு 7 hours இன்னும் பேலன்ஸ் கழிக்கணும்ல, பின்னாடி போனா கழித்தல் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, so when you minus 7 hours 17 காட்டும். இந்த 17 வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 5 PM. ஓகே, 12 hour சிஸ்டம்ல வந்து 5 PM, you minus 12 அந்த மாதிரி. ஓகே, so the answer is A. ஓகே, சரி, டைம் ஆச்சு, 4:35 ஆச்சு. சார் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த 2 கேள்வி வந்து கண்டிப்பா வீடியோ செஞ்சுதான் போடணும், வேற வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க செட் 2க்கு போகணும்ல. ஓகேயா? சரி, எது கேள்விகள் இல்லைன்னு சொன்னா சார் வந்து ஸ்லைட் அனுப்புறேன், பிறகு வந்து வீடியோவும் அனுப்புறேன், நீங்க வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் எங்களுக்கு விளங்கல சார், நீங்க சொன்னது கண்டிப்பா எங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ், அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியை நிறுத்தி நிதானமா 12 hour system, 24 hour system, clockwise, anti-clockwise போனா நம்ம மைனஸ் பண்ணணும், clockwise போனா இப்படி
நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, thank you, bye bye. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir. ம் ஓகே, Thank you, sir. thank you.